Good evening, guys. Good evening, ma'am. Good evening, ma'am. Good evening, da. Voice audible? Audible. Okay. So, நேத்து நம்ம கொஸ்டின் பேப்பர்ஸ் பார்த்தோம்ல கொஸ்டின் பேப்பர் பார்த்தோம் அதுல 10% கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அது வந்து கொஸ்டின்ஸ் மட்டும் பார்த்துட்டு வில் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஒன் ஓகேவா ரிவன் ஒய் வந்து எதுல அப்பியர் ஆச்சு டான்ஸ் ஆஃப் ஒய் Tintin Abbey. டின்டன் அபே யாரோட ஒர்க் Wordsworth. எஸ் வேர்ட்ஸ்வர்த்தோட ஆட்டோபயோகிராஃபி என்ன Prelude. ப்ரில்லோட எத்தனை புக்ஸ் எழுதியிருப்பாங்க 14. கரெக்ட் 14 புக்ஸ் ஓகேவா அப்ப எதுல 9 புக்ஸ்னு பார்த்தோம் வேர்ட்ஸ்வர்த்துக்கு அடுத்த ஒர்க் Excursion. எக்ஸ்கர்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஓகேவா ப்ரில்லோட சப்டைட்டில் Growth of Poet's Mind. growth ஆஃப் போயட்ஸ் மைண்ட் அப்படின்றது ப்ரில்லோட சப்டைட்டில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் கால்ரிட்ஜோட ஆட்டோபயோகிராஃபி ஒர்க் Biographia Literaria. கரெக்ட் பயோகிராஃபியா லிட்ரரியா அப்படின்றது கால்ரிட்ஜோட ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஓகேவா அதோட சப்டைட்டில் Sketches of ஸ்கெச்சஸ் ஆஃப் மை லிட்டரரி லைஃப் அண்ட் ஒப்பீனியன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இது லிரிக்கல் பேலன்ஸ் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும் 1798. 1798 ப்ரிஃபேஸ் டு லிரிக்கல் பேலன்ஸ் 1800. 1800 எப்பானிமஸ்னா என்னன்னு பார்த்தோம் Title of the work and protagonist name similar. டைட்டில் ஆஃப் த ஒர்க்கும் ப்ரோட்டகனிஸ்டோட நேமும் ஒரே மாதிரி கொடுத்திருந்தாங்க அப்படின்னு சொன்னா வந்து எப்பானமஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம வந்து ஓகேவா மிக்கல் டி கிளிவன்ஸோட ஒரே ஒரு ஒர்க் பார்த்தோம் வாட் இஸ் தட் மைக்கேல் டி கிளிவன்ஸோட ஒரே ஒரு ஒர்க் அதுக்கும் அதுக்கு எக்ஸாம்பிளா நான் சொல்லி கொடுத்தேன் கேரக்டரும் புக்கோட நேமும் ஒரே ஒரு மாதிரி வரும் அப்படின்னு சொல்லி Don Quixote. டான் கிசோட் அப்படின்ற ஒர்க் வந்து அதுல வர கேரக்டரோட நேமும் அதுதான் ஆஸ் வெல் அஸ் புக்கோட டைட்டிலும் அதுதான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஓகேவா எபிகிராம்னா Short poem. ஷார்ட் போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஓகேவா ஆர்கே நாராயணன் எந்த இயர்ல போனா இருப்பாரு 1906. 1906 ஏகே ராமானுஜம் 29. 29 கமலாதாஸ் 34. 34 கமலாதாஸ் கூட யார் இன்னொருத்தங்க பிறந்திருப்பாங்களா 34ல Parthasarathi. கரெக்ட் இல்ல பி லால் வந்து ஏகே ராமானுஜம் கூட பிறந்திருப்பாங்க பார்த்த சாரதி தான் கமலாதாஸ் கூட சேர்ந்து பிறந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஓகேவா மனோகர் மல்கோகர் மேங்கோட பிரைஸ் என்ன சொல்லி கொடுத்தேன் 13. 1913. 1913 அப்படின்னு சொல்லி பார்த்தோம் மகேஷ் ஸ்வேதா தேவிக்கு தேவி கரெக்ட் தான் 26 ஓகேவா நயன்தரா சம்மன் நாகல் ரூத் பவர் ஜாவ்லா அவங்க எல்லாரும் 27. 27 ஓகேவா குருச்சரண் தாஸ் 42. 42 அப்படின்னு சொல்லி பார்த்தோம் முல்க்ராஜ் ஆனந்த் 1905. எஸ் 1905 ரைட்டர்ஸ்ல யார் ஃபர்ஸ்ட் வருவா நான் இப்ப chronology கேக்குறேன் அப்படின்னா எந்த ரைட்டர் வந்து ஃபர்ஸ்ட் வருவாங்க Henry Darrow. ஹென்றி டொரோசியோ அதுக்கு அடுத்தது எந்த ஃபேமிலி வருவாங்க Michael Dett. டட் ஃபேமிலி வருவாங்க மிக்கேல் மசூதன் டெட் ரமேஷ் டெட் டோரு டெட் இவங்க 3 பேருமே டட் ஃபேமிலி வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அரபிந்தோ மூத்தவரா சரோஜினி நாயுடு மூத்தவங்களா Aurobindo. அரபிந்தோ தான் மூத்தவர் ஓகேவா நிராட்சி சௌத்ரியோட ஆட்டோபயோகிராபிக்கல் ஒர்க் என்ன நிராட்சி சௌத்ரியோட நேத்து கூட பெருசா Biography of an unknown. ஸ்காலர்லி எக்ஸ்ட்ராடினரி வந்து மேக்ஸ் முல்லரை பத்தி பேசியிருப்பாங்க அது வந்து அவரோட சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கின ஒர்க் அது வந்து 1975ல அவார்டு வாங்கியிருக்கோம் ஓகேவா நிராட்சி சௌத்ரியோட ஆட்டோபயோகிராபிக்கல் ஒர்க் அப்படின்னு பார்த்தா ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் அன் அன்னோன் இந்தியன் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும் இயர் வந்து நெட் கொஸ்டின் 1951. 1951 அதோட சீக்வல் என்ன பார்த்தோம் Thy Hand Great Anarch. தை ஹேண்ட் கிரேட் அனாச் அதுல மேத்யூ ஒர்னாலோட ஒரு புக்கை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் நான் என்னோட கரியரே மாத்திக்கிட்டேன் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு வாட் இஸ் புக் Scholar Gypsy.
ஆ கரெக்ட். Scholarship. ஸ்காலர் ஜிப்சி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? நிராஜ் சௌத்ரி எந்த புக்கு அவார்ட் வாங்கியிருப்பாரு? சாகித்ய அகாடமி அவார்ட் எந்த புக்குக்கு வாங்கியிருப்பாரு? Scholar extraordinary. ஸ்காலர் எக்ஸ்ட்ராடினரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். திருப்பி ஒரு தடவை ரிவைஸ் பண்றதுக்காக தான் கேட்கிறேன். புதுசா எதுவும் கேட்கல. சரியா? சாகித்ய அகாடமி எப்போ வாங்கியிருப்பார்? ஸ்காலர் எக்ஸ்ட்ராடினரி அப்படின்ற புக்குக்கு வாங்கியிருப்பாரு. எந்த இயர்ல அப்படின்னா 1975 அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகே. இவங்க ஆசிஃப் குறும்பா எந்த இயர்ல born ஆயிருப்பாங்க? 1920. 1928. எஸ் 1928. மகேஷ் டட்டானி? 58. கரெக்ட். 58. மகேஷ் டட்டானியோட டெபியூ ஒர்க் என்ன? 7 steps. 7 ஸ்டெப்ஸ் அரவுண்ட் த ஃபயர் வந்து 1998ல பப்ளிஷ் ஆயிருக்கும். அதுவும் மகி நைட் அரவுண்ட் த மும்பை அது ரெண்டுமே 1998. ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து ஒரு பத்திரத்துக்கு சண்டை போட்டிருப்பாங்க. Where Where there there is is a will. வேர் தேர் இஸ் எ வில். பப்ளிஷ்ட் இயர் என்ன?  சரி அதோட இயர் தெரியலனா நெக்ஸ்ட் ஒன் அதோட நெக்ஸ்ட் ஒர்க் என்ன வரும்? வேர் தேர் இஸ் எ வில்க்கு அப்புறம் மேன் மாதிரி ஆடு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, என்ன ஒர்க் அது? Dance Like a Man, 1989. அப்ப அது 1989 அப்படின்னா அதுக்கு முந்தின ஒர்க் என்ன இயரா இருக்கலாம் நம்ம படிச்சதை வச்சு? 88. ஓகேவா? வேர் தேர் இஸ் எ வில் வந்து 1988ல பப்ளிஷ் ஆயிருக்கும். டான்ஸ் லைக் எ மேன் வந்து 1989ல பப்ளிஷ் ஆயிருக்கும். ஸோ ஏதாவது நம்பரை கெஸ் பண்ணி தான் நம்மளால அதுல எழுத முடியும். தெரியல அப்படின்னு சொன்னா அப்படிதான் நம்ம பண்ணணும். ஓகேவா? சல்மான் ருஷ்டி எந்த இயர்ல born ஆயிருப்பாரு? 1947. 1947. எஸ் 1947 அப்படின்னு சொல்லி பார்த்தோம். விக்ரம் சேத் வந்து கோல்டன் என்ன எழுதியிருப்பாரு? Gate. கோல்டன் கேட் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆகி எந்த இயர்ல அவார்ட் வாங்கியிருக்கும்? 1986 பப்ளிஷ் ஆகி 88ல அவார்ட் வாங்கியிருக்கோம். 86ல பப்ளிஷ் ஆகி 88ல அவார்ட் வாங்கியிருக்கும். அதுல டோட்டலா எத்தனை சானட்ஸ் இருக்கும்? அது அதுக்கு தானே ஃபேமஸ். சானட் என்ன நாவல் ஃபார்ம் அப்படிதுக்கு தானே அது ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. எத்தனை சானட்ஸ் அதுல இருக்கும்? 590 சானட்ஸ் இருக்கும். ஓகேவா? 590 590 சானட்ஸ் வந்து அதுல இருக்கும் அப்படின்னு பாக்குறோம். அதுல வந்து என்ன ஸ்டான்சாஸ் யூஸ் பண்ணிருப்பாங்கன்னு கேட்டா ஒன்கின் ஸ்டான்சாஸ் அப்படின்னு பார்த்தோம். ஒன்கின் அப்படின்ற ஸ்டான்சாஸை யார் வந்து ப்ரொடியூஸ் பண்ணா? யார் அதை ஸ்டார்ட் பண்ணி விட்டுருப்பா? ஒரு ரஷ்யன் ரைட்டர். Alexander Pushkin. அலெக்சாண்டர் புஷ்கின். அதே ரஷ்யன் ரைட்டர் அப்படின்னு பார்க்கும்போது நேத்துல இருந்து இன்னொரு ரஷ்யன் ரைட்டர் நான் கேட்டுட்டே இருப்பேன். யார் இது? அவர் கூட த இடியட்னு ஒர்க் எழுதியிருப்பாரு. த இடியட், கிரைம் அண்ட் பனிஷ்மெண்ட், நோட்ஸ் ஃப்ரம் அண்டர் கிரவுண்ட், புவர் ஃபோக்கு, த பிரதர் Frederick. கரமசோவ். ஃப்ரெட்ரிக் இல்லடா, ஃபியோடோர். Fyodor Nish. ஃபியோடர் டாட்டோவஸ்கி. ஃபியோடர் டாட்டோவஸ்கி அப்படின்றது இன்னும் ரஷ்யன் ரைட்டர் இருக்கு. ரஷ்யன் ரைட்டர்ஸ்ல தரவா நீங்க 2 பேர் பார்த்திருக்கீங்கன்னா, ஒண்ணு அலெக்சாண்டர் புஷ்கின் பார்த்திருக்கோம் நம்ம ரிவிஷன் செஷன்ல. அண்ட் 2வது நம்ம பார்த்தது அப்படின்னு சொன்னா ஃபியோடர் டாட்டோவஸ்கி அப்படின்னு சொல்லி அவர குரோனாலஜில கேட்டிருக்காங்க. அதனால தான் திருப்பி திருப்பி அதை கேட்டுட்டு இருக்கேன். ஓகேவா? இந்தியா அன்பவுண்ட் யாரோட ஒர்க் 2002ல பப்ளிஷ் ஆயிருக்கும். ஒரு ட்ரிலஜில லாரன்ஸ் சாஹிப், மிரா. Gurucharan Das. குருச்சரண் தாஸ். கரெக்ட். குருச்சரண் தாஸோட ஒர்க் தான் அது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? ராஜாராவோட கந்தபுரா எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? 38 ன்னு முடியும். 1938. ஓகேவா? ரோப் அண்ட் தி சர்பெண்ட் 1960. எந்த இயர்ல அவார்ட் வாங்கியிருக்கும்? 64. கரெக்ட். 64. அப்ப த கைட் அப்படின்ற ஒர்க் யாரோடது? R.K. Narayan. எஸ் ஆர்கே நாராயணன். எந்த இயர்ல பப்ளிஷ் ஆகி எந்த இயர்ல அவார்ட் வாங்கியிருக்கும்? அதுதான் ஃபர்ஸ்ட் ஒர்க். 58ல பப்ளிஷ் ஆயிருக்கும். கரெக்ட். 58ல பப்ளிஷ் ஆகி 6 years கழிச்சு 60 60. 2 இயர்ஸ் கழிச்சு 60ல கைட் அப்படின்றது அவார்ட் வாங்கியிருக்கும். ஓகேவா? ஆர்கே நாராயணனோட அப்படின்னு பார்த்தா ஆர்கே நாராயணனோட ட்ரிலஜி என்ன? செமி ஆட்டோபயோகிராபிகல் ட்ரிலஜி. Man Eater of Malgudi. ஸ்கூலுக்கு போனா காலேஜ் வயசு கல்யாணம் பண்ணான். இதுதான் அவரோட செமி ஆட்டோபயோகிராஃபி. அப்ப ஸ்கூலுக்கு என்ன எதுல போவான்? அவன் ஃப்ரெண்ட்ஸோட நேம் என்ன? நம்ம படிச்சோம்ல. ஒரு இங்கிலீஷ் டீச்சர் வச்சு கதை சொல்லி கொடுத்தனே.
ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து 1935ல பப்ளிஷ் ஆயிருக்கும். சுவாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். 2வது பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் இங்கிலீஷ் டீச்சர். அந்த 3 தான். யாரோட செமி ஆட்டோபயோகிராஃபி? ஆர்கே நாராயணன். ஆர்கே நாராயணனோட செமி ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? இது வரைக்கும் பார்த்ததுல எதுவும் பாயிண்ட் ரிப்பீட் பண்ணுமா? நைஸ். யாருக்காவது? No, இல்லல்ல. ma'am. இல்லல்ல. இன்னொரு கொஸ்டின் ஏதோ கேட்கணும்னு நெனச்சேன். யார் வந்து அவங்களோட மேரிட்டல் லைஃப் வந்து ரொம்ப வொர்ஸ்ட்டா இருந்துச்சு அப்படின்றது நெறைய விஷயத்த ராவா கன்ஃபெஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட பென் நேம் கூட மாதவிக்குட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். மை ஸ்டோரி, எந்த கதை, இன்ட்ரோடக்ஷன். கமலா தாஸ். கதை ஞாபகம் இருக்குல்ல கமலா தாஸ்க்கு. அவங்க வந்து இன்ட்ரோடக்ஷன் அவங்களோட பாட்டி வீட்ல இருந்தாங்க. அங்க ஒரு கேட் இருந்துச்சு. எல்லா சீசன்ஸும் நேமா வரும். அப்புறம் டெசன்டன்ட்ஸ்ன்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாங்க. அது ரிமெம்பர் பண்ணிக்கோங்க சரியா? கமலா தாஸோட ஒர்க்ஸ் எல்லாம் டெஃபினட்டா அது வந்து திருப்பி ஒரு தடவ கேட்பாங்க. கமலா தாஸோட ஒர்க்ஸ் வந்து. அப்புறம் சரி ஓகே. இன்னொன்னு டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. பெர்ஃபார்மட்டிவிட்டி இந்த டெர்ம் யாரோடதுன்னு பார்த்தோம். நேத்து புதுசா படிச்சோம். பெர்ஃபார்மட்டிவிட்டி. ஜேஎல் ஆஸ்டின். ஜேஎல் ஆஸ்டினோடது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கல்ச்சுரல் இண்டஸ்ட்ரி யார் காயின் பண்ணியிருப்பா? Max Horkheimer and Theodore Adorno. தியோடர் அடோனோ. உமனிசம் அப்படின்ற டெர்ம் யாரோடது? Alice Walker. ஆலிஸ் வாக்கர். ஜெண்டர் பெர்ஃபார்மட்டிவிட்டி அப்படின்னு சொல்லி யார் வந்து அந்த டெர்மை பாப்புலரைஸ் பண்ணி விட்டுருப்பா? ஒரு ஃபெமினிசம் ரைட்டர். Judith Butler. எந்த ஒர்க்குக்குள்ள? Gender Trouble. ஜெண்டர் 90. ட்ரபிள்குள்ள. ஓகேவா? வில்லியம் கோல்டிங் எந்த இயர்ல நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாரு? 1982. 1982ல அப்ப யார்? Three. 1983ல வில்லியம் கோல்டிங் வாங்கியிருப்பாங்க. 2ல அப்ப யார் வாங்கினா? Gabriel Garcia Marquez. கேப்ரியல் காஷா மார்க்ஸ். கேப்ரியல் அப்படின்றது ஜில ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றப்போ அவங்களோட ஒரே ஒரு ஒர்க்கை மட்டும் நான் ஜில சொல்லி கொடுத்தேன். வாட் இஸ் ஒர்க்? The ஜெனரல் General ஆஃப் லாபிரிந்த். அந்த ஜெண்டர் இன் இஸ் லாப்ரிந்த் அப்படின்ற ஒரு ஒர்க் வந்து கேப்ரியல் காஷா மார்க்ஸோடது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரியே லாப்ரிந்த் அண்ட் வேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க்குக்கு சப்டைட்டில்னு சொல்லி கொடுத்தேன். அவங்க கூட கேத்தலிக் நாவல்ஸ் எழுதுவாங்க. வாட் இஸ் ஒர்க்? லாப்ரிந்த் அண்ட் வேஸ் அப்படின்றது அதோட சப்டைட்டில். அவங்க வந்து டெட்ராலஜி எழுதியிருப்பாங்க. அவங்களோட டெட்ராலஜியை கேத்தலிக் கேத்தலிக் டெட்ராலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. யாரோடது? Graham Greene. சூப்பர்ரா. கிரஹாம் கிரீனோட ஒர்க் The Power 1940ல and பப்ளிஷ் இருக்கும். பவர் அண்ட் த க்ளாரி கரெக்ட். பவர் அண்ட் த க்ளாரி வந்து 1940ல பப்ளிஷ் இருக்கும். அதோட சப்டைட்டில் தான் வந்து லாப்ரிந்த் அண்ட் வேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். ஓகேவா? சிஎஸ் லூவிஸ் அப்படின்னாலே ஒரு இங்கிலீஷ் படம் சொல்லி கொடுத்தால அவரோட ஒர்க் ஒண்ணு. வாட் இஸ் தட்? ஒரு குட்டி பொண்ணும் லயனும் இருக்கும். நார்னியா. கிரானிக்கல்ஸ் ஆஃப் நார்னியா. சிஎஸ் லூவிஸ் அப்படின்னாலே அந்த ஒர்க் தான் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வரணும். த கிரானிக்கல்ஸ் ஆஃப் நார்னியா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த வாட்டி நெட்ல கேட்டா லயன் விச் அண்ட் வார்டோப் அப்படின்ற ஒர்க்கும் நமக்கு தெரியணும். வில்லியம் கோல்டிங் வந்து எந்த புக்குக்கு புக்கர் பிரைஸ் வாங்கியிருப்பாரு? நேத்து சொல்லி கொடுத்தேன். எந்த புக்குக்கு புக்கர் பிரைஸ் வாங்கியிருப்பாரு? ரைட்ஸ் ஆஃப் பேசேஜ். எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1980. எஸ் 1980ல பப்ளிஷ் ஆயிருக்கும். அது ஒரு ட்ரிலஜி கீழ தானே பப்ளிஷ் ஆயிருக்கும். அந்த ட்ரிலஜியோட நேம் என்ன? To the End of the Earth or Sea Trilogy. டு த எண்ட்ஸ் ஆஃப் த எர்த் த சி ட்ரிலஜி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். த ஏஜ் ஆஃப் ரீசன் யாரோட புக்கு? யாரோட ஒர்க்? 3 பேர் வந்து அதே டைட்டில் எழுதியிருப்பாங்க. ஏஜ் ஆஃப் ரீசன் அப்படின்னு சொல்லி நேத்து பார்த்தோம். ஏஜ் ஆஃப் ரீசன் ரிவிஷன் செஷன்ல. ஒருத்தர் வந்து ட்ரிலஜி கீழ எழுதியிருப்பாரு. இன்னொருத்தர் ஒரு ஆஸ்திரேலியன் ரைட்டரு. இன்னொருத்தர் வந்து அமெரிக்கன் இண்டிபெண்டன்ஸ் ஒட்டி எழுதியிருப்பாரு. 3 பேத்துல யாராவது ஒருத்தராவது ஞாபகம் இருக்காங்களா? ஒரு ஆஸ்திரேலியன் ரைட்டரு. ஏஜ் ஆஃப் ரீசன் அப்படின்ற அந்த புக் டைட்டில் வந்து 3 பேர் எழுதியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஜீன் பால் சார்ட்டர். ஓகேவா? ஜீன் பால் சார்ட்டர் யாருன்னு தெரியும்னு நினைக்கிறேன். அவங்க ஆள் யாரு? Simon de Beauvoir. சிமண்டி. சைமன் டி போவா அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்களோட முக்கியமான ஒர்க்ன்னு பார்க்கும்போது செகண்ட் செக்ஸ். பப்ளிஷ் ஆன இயர் நேத்தும் திணறுச்சு. பப்ளிஷ் ஆன இயர் என்ன? அதுவும் அர்தர் மில்லரோட ஒர்க்கும் ஒரே வருஷம் பப்ளிஷ் ஆச்சுன்னு சொல்லி கொடுத்தேன்.
1949. 1949ல தான் செகண்ட் செக்ஸ் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ இப்ப நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம், ஏஜ் ஆஃப் ரீசன் அப்படின்றது வந்து 3 பேர் எழுதியிருக்காங்கன்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் வந்து ஜீன் பால் சார்ட்ர் எழுதியிருப்பாங்க. அப்புறம் ஆஸ்திரேலியன் ரைட்டர் ஏடி ஹோப் எழுதியிருப்பாரு. அப்புறம் தாமஸ் பெயின் எழுதியிருப்பாரு. தாமஸ் பெயின் அப்படின்னாலே காமன் சென்ஸ், ரெப்ரசன்டேட்டிவ் மேன் இது எல்லாமே அவரோட ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அது ஏஜ் ஆஃப் ரீசன் அப்படின்னா அந்த 3 பேருமே கண்டிப்பா ஞாபகம் வரணும். ஓகே. ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் அன்னோன் இந்தியன் கீழ அவர் வந்து அவரோட லைஃப் பத்தியும் பேசியிருப்பாரு. இன்னொன்னு அவருக்கு ஒரு அட்மிரேஷன் இருந்திருக்கும்ல. எந்த இடத்து மேல ஒரு அட்மிரேஷன் பத்தி பேசியிருப்பாரு? இங்கிலாந்து. இங்கிலாந்து அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் பாசேஜ் டூ இங்கிலாந்து யார் ஒர்க் எழுதியிருப்பா? பாசேஜ் டூ இங்கிலாந்து Siraj Chaudhary. நிராச்சி சௌத்ரி தான் எழுதியிருப்பாரு. ஓகேவா? அப்ப அதுக்கு ரிப்ளையா தான் இன்னொருத்தங்க எழுதியிருப்பாங்க. பாசேஜ் டூ இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு. அது யார் எழுதியிருப்பா? வால்ட் விட்மேன். E.M. வால்ட் விட்மேன் Forrest. வந்து E.M. போம் Foster. எழுதியிருப்பாங்க. இஎம் ஃபாஸ்டரும் எழுதியிருப்பாங்க. வால்ட் விட்மேன் வந்து போம் எழுதியிருப்பாங்க. 2மே கரெக்ட் தான். பாசேஜ் டூ இந்தியா அப்படின்னு பார்க்கும்போது போம் எழுதினது யாருன்னு கேட்டா வால்ட் விட்மேன். ஒர்க் எழுதினது யாருன்னு கேட்டா இஎம் ஃபாஸ்டர். இஎம் ஃபாஸ்டரோட ஒன்லி கனெக்ட் அப்படின்ற டேர்ம் எந்த புக்ல வரும்? ஒன்லி கனெக்ட் அப்படின்ற டேர்ம் எந்த புக்ல வரும்? 1910ல அந்த புக்கோட பப்ளிஷ் ஆயிருக்கும். Howards End. கரெக்ட். ஹோவர்ட்ஸ் எண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த நாவல்ல எத்தனை ஆஸ்பெக்ட்ஸ் பத்தி இஎம் ஃபாஸ்டர் பேசியிருப்பாரு? 7. 7. 7 ஆஸ்பெக்ட்ஸ் பத்தி பேசியிருப்பாரு. வேர் ஏஞ்சல்ஸ் ஃபியர் டு த்ரெட் டைட்டில் இருந்து எடுத்திருப்பாங்க இஎம் ஃபாஸ்டரோட ஒர்க்கு. Essay in Criticism. எஸ்ஏ இன்னா ஆனா? Essay on Criticism. எஸ்ஏ ஆன் கிரிட்டிசிசம் யாரோடது? எஸ்ஏ ஆன் கிரிட்டிசிசம் யாரோட ஒர்க்டா? ஓ Arnold. உங்களுக்கு Arnold. போப். அர்னால்ட் போப், அலெக்சாண்டர் போப். ஓகேவா? நீங்க ஏல ஸ்டார்ட் ஆகுறதுனால குழப்பறீங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து அலெக்சாண்டர் போப். ஓகேவா? சோ எஸ்ஏ ஆன் கிரிட்டிசிசம் ஓஎன் அப்படின்னு சொல்லி வந்தா போப் வரும் அப்படின்னு சொன்னேன். இன்னுன்னு வந்தாதான் நான் வந்து மேத்யூ அர்னால்ட் கிட்ட போக சொன்னேன். ஓகேவா? எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும் எஸ்ஏ ஆன் கிரிட்டிசிசம்? 1711. 1711. போப் வந்து எந்த ஏஜ் கீழ வருவார்? எந்த ஜான்ரா? அகஸ்டின் ஏஜ். அகஸ்டின் ஏஜ் இல்லைன்னா நியோ கிளாசிக்கல் ஏஜ் அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம். ஓகேவா? வேனிட்டி ஃபேர் யாரோட ஒர்க்கு? வேனிட்டி ஃபேர் E.M. தாக்கரே. கரெக்ட். வில்லியம் மேக்பீஸ் தாக்கரேயோட ஒர்க் தான் வந்து வேனிட்டி ஃபேர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? அதுவும் பிராட்வே சிஸ்டர்ஸோட ஒர்க்கும் எல்லாமே ஒரே விஷயத்த பப்ளிஷ் ஆயிருக்கும். 1847. எஸ் 1847ல பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? ஓகே. சோ ஒரு நிமிஷம் ஸ்கிரீன் மட்டும் ஷேர் பண்றேன். ஸ்கிரீன் விசிபிளா? ஸ்கிரீன் விசிபிளா? Yes, ma'am. Yes, விசிபிள். ma'am. ஓகே. சோ 10th கொஸ்டின். நேத்து இது வரைக்கும் பார்த்தோம். ஓகேவா? ஸ்காலர் எக்ஸ்ட்ராடினரி மேக்ஸ் முல்லர் பத்தி பேசியிருந்தாங்கன்னு பார்த்தோம். அப்புறம் தையான் கிரேட்டன் ஆச்சு. கல்ச்சர் அண்ட் வேனிட்டி பேக் இது வந்து இம்பார்ட்டன்டான ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது எல்லாமே நிராச்சி சௌத்ரியோடது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரியா? சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து who among the following did not, ஓகேவா, did not belong to the angry young man generation of British playwrights? ஆங்கிரி யங் மேன் மூவ்மெண்ட் அப்படின்னால யார் முக்கியமா வருவான்னு சொல்லுங்க ஃபர்ஸ்ட். சுத்தமா ஐடியாவே இல்லையா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் கீழ ஆங்கிரி யங் மேன் மூவ்மெண்ட்னா என்னன்னு பார்த்துட்டு வில் கோ டு தி கொஸ்டின். ஓகேவா? சோ ஆங்கிரி யங் மேன் மூவ்மெண்ட் அப்படின்னு சொன்னா பிளேஸ் எழுதுற ஒரு குரூப் ஆஃப் பிரிட்டிஷ் ரைட்டர்ஸ் அண்ட் நாவலிஸ்ட் 1950ஸ்ல ஒரு செட்டா சேர்ந்திருப்பாங்க. ஓகேவா? அவங்கள தான் ஆங்கிரி யங் மேன் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். சோ அந்த ஆங்கிரி யங் மேன் மூவ்மெண்ட்னா என்ன அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. கதையில வர ப்ரோட்டாகனிஸ்ட் வந்து சிடு சிடுன்னு இருப்பான். அவரோட ஹீரோயின் கிட்டயோ இல்ல ஒய்ஃப் கிட்டயோ லவர் கிட்டயோ கதை எப்படி மூவ் ஆன் ஆகுதோ பக்கத்துல இருக்க பர்சன் கிட்ட அந்த பர்சன் வந்து எப்பவுமே ஒரு கோவத்தை மட்டும் தான் அந்த இடத்துல காட்டிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து ஆங்கிரி யங் மேன் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இந்த டேர்ம் வந்து யார் பாப்புலரைஸ் பண்ணிருப்பா அப்படின்னு சொன்னா ஜான் ஆஸ்பார்ன் அவரோட லுக் பேக்
பேக் இன் ஆங்கர் அப்படின்ற ஒர்க்ல. ஜான் ஆஸ்பார்ன் தான் ஆங்ரி யங் மேன் மூவ்மெண்ட் அப்படின்னாலே கண்டிப்பா ஞாபகம் வரணும். எப்படி எல்லா மூவ்மெண்ட்டுக்கும் யார் வந்து தல அப்படின்ற மாரி பார்க்குறோமோ, அதே மாரியே ஆங்ரி யங் மேன் மூவ்மெண்ட்டுக்கு யார் தல அப்படின்னு சொன்னா ஜான் ஆஸ்பார்ன் தான் தல. அவரோட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒர்க் லுக் பேக் இன் ஆங்கர். இது போக அவர் 2 ஒர்க் தான் எழுதியிருப்பாரு. அது 2 மட்டும் படிச்சா போதும். ஓகேவா? ஸோ லுக் பேக் இன் ஆங்கர் வந்து எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னா 1957 56ல பப்ளிஷ் ஆயிருக்கும். 1957 அப்படின்னது ஞாபகம் வருது. ஹெரால்ட் பின்ட்டரோட எந்த ஒர்க் வந்து 1957ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? 2 ஒர்க் பார்த்தோம். பர்த்டே பார்ட்டி ஒண்ணு. இன்னொன்னு ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன அவரோடது? The Room. குரோனாலஜி என்னன்னு சொல்லிடலாமா? ஃபர்ஸ்ட் வந்து த ரூம் வரும். ரூம்ல வந்து என்ன நடக்குது? பர்த்டே பார்ட்டி. பர்த்டே பார்ட்டி. பார்ட்டி அப்படின்னாலே யார் இருப்பா? வெயிட்டர். டம்ப் வெயிட்டர் வந்து இருப்பாரு. ஸோ டம்ப் வெயிட்டருக்கு அப்புறம் யார் வந்து அவங்கள ஹோம் பார்த்துப்பா அந்த ரிட்டர்ன் இடத்துல ஹோம் இருக்கவங்களாம்? ஆனதோ. என்னடா? ஹோம் டம்ப் வெயிட்டர் ரிட்டர்ன் வரைக்கும் கரெக்ட்டா? டம்ப் வெயிட்டருக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க? அந்த இடத்துல இருக்கிறவங்கலாம் யாரோ ஒருத்தங்க இன்னொருத்தங்கள பார்த்துப்பாங்கல்ல. அது என்னன்னு சொல்லுவோம் நம்ம வந்து? கேர்டேக்கர். ஆ ஓகேவா? கேர்டேக்கர். அப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்க போயிருவோம்? ஹோம் ஹோம் கமிங் வீட்டுக்கு வந்துருவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? ஹாரோல்ட் பின்ட்டரோட ரிமைனிங் ஒர்க்ஸ படிக்கிறதுக்கு நம்ம கீழ ஒரு கதை சொல்லிக் குடுத்தேன் ஞாபகம் இருக்கா? சும்மா குழப்பி குழப்பி உங்களுக்கு ஞாபகம் இருந்தாலும் பரவாயில்ல. பட் என்னன்னா ஞாபகம் இருக்கா? அங்கங்க அக்கக்கா ஒரு வேர்ட்ஸ் அது. ஒருத்தங்கள ஒரு இடத்துல தங்க வச்சிருந்தாங்கன்னு சொன்னேன். அந்த இடம் எப்படி இருந்துச்சு? அவருக்கு அந்த உலகத்துல ஒரு இடமே இல்ல. அப்புறம் யார் வந்து அவங்கள ஏமாத்துனா? ட்ரிப் எங்க போனாங்க? என்ன ஸ்டேஷன் போனாங்க? ஹாரோல்ட் பின்ட்டரோட ரிமைனிங் ஒர்க்ஸ். பேஸ்மெண்ட் ஃபால்ஸ்க்கு போனாங்கங்களா? இல்ல, இல்ல, அதுவா இல்ல. மேம்? இல்ல. ஃபால்ஸ் கிடையாது, ஃபால்ஸ் கிடையாது, ஃபால்ஸ் கிடையாது. ஹாரோல்ட் பின்ட்டரோட ரிமைனிங் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ம் ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து பேஸ்மெண்ட். பேஸ்மெண்ட்ல வந்து தங்க வச்சிருந்தாங்க. நோ லேண்ட் ஃபார் ஓல்ட் மேனு, லேண்ட்ஸ்கேப்பு. அது வந்து ஃபேமிலியோட பிட்ரயல், அப்புறம் ஃபேமிலியோட வாய்ஸஸ், அப்புறம் அலாஸ்கா, விக்டோரியா ஸ்டேஷனு. ஞாபகம் இருக்கா அரைகுறையா? எஸ் மேம். அதுதான் வந்து ஹெரால்ட் பின்ட்டரோட ரிமைனிங் ஒர்க்ஸ். ஓகேவா? அது என்னன்றத தொடர்ந்து படிச்சுக்கோங்க. இப்ப நான் உங்களுக்கு கதை தெரியணுமேன்றதுக்காக நான் பிச்சு பிச்சு சொன்னேன். பட் அதுதான் ஆர்டர். சரியா? ஸோ கெட்டிங் பேக் டூ ஆங்ரி யங் மேன் மூவ்மெண்ட். ஜான் ஆஸ்பார்ன் தான் இம்பார்ட்டன்டான ரைட்டர். லுக் பேக் இன் ஆங்கர் 1956 அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இதுல வர மெம்பர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது கிங்ஸ்லி ஏமஸ், மார்ட்டின் ஏமஸ், ஷீலா டெலனி, ஜான் ஆர்டன், எட்வர்ட் பாண்டு, காலின் வில்சன், ஜான் பிரெயின், ஜான் வெயின், ஆலன் சில்டோ. இவ்ளோ பேர் இருக்காங்க. இவ்ளோ பேர்ல நமக்கு இப்ப எக்ஸாம்ல கேட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தா, யார் இருக்கா? யார் கிடையாதுன்னு நினைக்கிறீங்க? பிரீஸ்லி கிடையாது. ஆ யார் கிடையாது சார்? ஜேபி பிரீஸ்லி. ஜேபி பிரீஸ்லி வந்து கிடையாது. ஓகேவா? கிங்ஸ்லி ஏமஸ் உண்டு, ஜான் ஆஸ்பார்னும் உண்டு, காலின் வில்சனும் உண்டு. காலின் வில்சன் வந்து ரொம்ப ரொம்ப மைனர் ரைட்டர். இவங்க 2 பேர் கூட மேஜர் ரைட்டர். கிங்ஸ்லி ஏமஸும் சரி, ஜான் ஆஸ்பார்னும் சரி 2 பேருமே மேஜர். பட் இவர் வந்து ரொம்ப ரொம்ப மைனர். உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னு சொன்னா, ஜேபி பிரீஸ்லி வந்து எதுக்குள்ளயுமே வரமாட்டாரு அப்படின்றது தெரிஞ்சுச்சு அப்படின்னு சொன்னா, ரிமைனிங் இருக்க ஆன்சர்ஸ் நம்மளால ஈஸியா கிளிக் பண்ண முடியும். சரியா? சோ ஆங்கிரி யங் மேன் மூவ்மெண்ட் கீழ யாரெல்லாம் வரா அப்படின்னு சொல்ல பார்த்தா இவ்ளோ பேரையுமே நீங்க படிக்க தான் செய்யணும். கிங்ஸ்லி ஏமஸ், மார்ட்டின் ஏமஸ் இவங்க 2 பேருமே பிரதர்ஸ். அதனால ஏமஸ்ன்னு முடிவாங்க. அப்புறம் ஷீலா டெலானி, அப்புறம் ஜான் ஆர்டன், எட்வர்ட் பாண்ட், காலின் வில்சன், ஜான் பிரெயின், ஜான் வெயின், ஆலன் சில்டிவ். ஓகேவா? இந்த ஜான் வெயின படிச்சோம் ஞாபகம் இருக்கா? நரம்பு வந்து கையில தெரியும். ஹரி ஆன் டவுனு, ஷோல்டர்ஸ் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் வெயின் இருக்குது மேம். வெயின் அப்படின்னு சொன்னா ஷோல்டர். நரம்புன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். அப்ப ஹரி ஆன் டவுனு, வெயின் எதுல தெரியுது அப்படின்னு சொன்னா யங் ஷோல்டர்ஸ்ல தெரியுது. அதனால அவரோட 2 ஒர்க் வந்து அது அப்படின்னு படிச்சோம். ஓகேவா? சோ இப்ப ஜான் ஆஸ்பார்ன் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஜான் ஆஸ்பார்ன் வந்து எதுலயும் வருவாரு அப்படின்னு சொன்னா கிச்சன் சிங்க் ரியலிசம்லயும் வருவாரு. இது என்னன்றது அப்புறமா பார்க்கலாம். சரியா? ஹிஸ் ஆல்சோ பிலாங் டு த கிச்சன் சிங்க் ரியலிசம் அப்படின்னு பார்க்கிறோம். இவரோட ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்த்தா லுக் பேக் இன் ஆங்கர் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒர்க் 1956 அப்படின்னு பார்க்கிறோம். இது போக அவரோட 2 ஒர்க் இயரோட தெரியணும் அப்படின்னா என்டர்டெய்னர், த லூத்தர். இது 2மே இயரோட தெரியணும். சோ இயர் படிக்கிறது கஷ்டம் கிடையாது. 56 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்த ஒர்க் 57 அடுத்து 61. ஓகேவா? சோ லுக் பேக் இன் ஆங்கர், என்டர்டெய்னர், லூத்தர் இந்த 3 ஒர்க்குமே டெஃபினட்டா ஜான் ஆஸ்பார்னுக்கு தெரியணும். ஜான் ஆஸ்பார்ன் ஆங்கிரி யங் மேன் மூவ்மெண்ட்னாலே தலைவர் இல்லாம இருக்கவே இருக்காது. ஜான் ஆஸ்பார்ன் இல்லாம இருக்கவே இருக்காது. ஓகேவா? கிளியரா இது ஓப்பனிங்? எஸ் மேம். அடுத்தது கிங்ஸ்லி ஏமஸ். கிங்ஸ்லி ஏமஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவரோட 3 ஒர்க்ஸ் வந்து புக்கர் பிரைஸ்க்கு ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கும். அதனால எதையுமே நம்மளால விட முடியாது. அவரோட 4 ஒர்க்ஸ்மே நம்ம படிக்க தான் செய்யணும். ஓகே. கிங்ஸ்லி ஏமஸ் வந்து எந்த இயர்ல போர்ன் ஆயிருப்பாங்க அப்படின்னா 1922ல அவர் வந்து போர்ன் ஆயிருப்பாரு. அவரோட எந்த 3 ஒர்க்ஸ் வந்து புக்கர் பிரைஸ்க்கு ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கும் அப்படின்னா லக்கி ஜிம், எண்டிங் அப்,
ஜேக் திங்ஸ். இது 3மே வந்து புக்கர் பிரைஸ்க்கு ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கும். ஆனா எது வந்து புக்கர் பிரைஸ் வாங்கியிருக்கும் அப்படின்னு சொன்னா, த ஓல்டு டெவில்ஸ் அப்படின்ற ஒரு வொர்க் வந்து 1986ல வாங்கியிருக்கும். ஓகேவா? புக்கர் பிரைஸ் ஒழுங்கா படிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும் இந்த வொர்க் வந்து இருக்கு அப்படி அதுல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓல்டு டெவில்ஸ் வந்து 1986ல வாங்கியிருக்கும். இதுதான் கிங்லி ஏமிஸோட வொர்க். ஸோ கிங்ஸ்லி ஏமிஸோட 3 வொர்க் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கு புக்கர் பிரைஸ்க்கு. ஒரே ஒரு வொர்க் தான் வந்து அவார்ட் வாங்கியிருக்கும். 4த் வொர்க் த ஓல்டு டெவில்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இது வந்து கிங்ஸ்லி ஏமிஸோடது. ஓகேவா? அடுத்து ஜேபி ப்ரீஸ்லி. ஜேபி ப்ரீஸ்லி அப்படின்றப்போ இவர் வந்து வேர்ல்ட் வார் 1ல வந்து சேவை பண்ணியிருப்பாரு. இவரோட வொர்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, த குட் கம்பேனியன், ஏஞ்சல் பேமெண்ட், டேஞ்சரஸ் கார்னர், ஈடன் எண்ட், டைம் அண்ட் த கான்வே. இதுதான் நெட் கொஸ்டின். டைம் அண்ட் த கான்வே. அப்புறம் அன் இன்ஸ்பெக்டர் கால், அ சர்வ்டு ஹெட். ஓகே. இது எல்லாமே அவரோட வொர்க்ஸ். நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா, ப்ரீஸ்ட் இதுல நேம் இருக்குல்ல. ப்ரீஸ்ட்னா யாரு? ப்ரீஸ்ட்னா சர்ச்ல யாரு? நான் ப்ரீச் வெறும் டிக்ஷனரி பண்றவங்க. மீனிங் கேட்கிறேன். நல்லத சர்ச்ல ப்ரீச் ப்ரீச் பண்றவங்க. பண்றவங்க. சர்ச்ல இருப்பாங்கல்ல. ப்ரீஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. மக்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லுரை சொல்லிட்டு இருப்பாங்கல்ல சர்ச்ல ஃப்ரெண்ட்ஸ்ல நின்னு. சோ அந்த மாரி ப்ரீஸ்ட்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜேபி ப்ரீஸ்ட்லி அப்படின்னு நீங்க ஆத்தர பார்க்கவுமே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னா, ப்ரீஸ்ட் அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் நல்லது சொல்றவங்க. அதனால அவங்க கூட இருக்கிறவங்க நல்லவங்களா தான் இருப்பாங்க. ஓகேவா? அதனால ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து குட் கம்பேனியன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ நல்ல கம்பேனியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன வழியில போணும் அப்படின்ற வழி நமக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரியும். அதுதான் வந்து ஏஞ்சல் பேவ்மென்ட். பேவ்மென்ட் அப்படின்னா பாத்வே அப்படின்ற மாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பேவ்மென்ட். ஓகேவா? ஏஞ்சல் வந்து நமக்கு எந்த வழியில போணும் அப்படின்றத சொல்லிக் குடுத்துரும். சோ ஏஞ்சல் பேமெண்ட். அப்ப எங்கெங்க டேஞ்சரஸான பிளேஸஸ் இருக்கு அப்படின்றதையும் சொல்லிக் குடுத்துரும். அதனால டேஞ்சரஸ் கார்னர் அப்படின்றது 3 வொர்க். அப்புறம் ஈடன் எண் கடைசி வரைக்கும் நான் கூட தான் வரப்போகுது. சோ ஈடன் எண், அப்புறம் டைம் அண்ட் த கான்வே அப்படின்றது. சோ இது வரைக்கும் தான் நான் கதை வச்சேன். ரிமைனிங் இருக்கிறத நம்ம தான் படிச்சுக்கணும். இன்ஸ்பெக்டர் கால், சர்வ்டு ஹெட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? சோ ப்ரீஸ்ட் அப்படின்னு நம்ம டைட்டில் பார்த்துட்டோம். ஆத்தரோட நேம பார்த்துட்டோம் அப்படின்னாலே கதை என்ன ஞாபகம் வரணும். ப்ரீஸ்ட் அப்படின்னாலே அவர் நல்லவர். அதனால குட் கம்பேனியன். அவருக்கு நல்ல கம்பேனியன் இருக்கு அப்படின்னு சொன்னா அவர் போற வழி என்ன அப்படின்றது நமக்கு போட்டு கொடுக்கும். சோ ஏஞ்சல் பேமெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் டேஞ்சரஸ் கார்னரும் நமக்கு எங்கெங்க இருக்கு அப்படின்றத காட்டிரும். எண்ட் வரைக்கும் நம்ம கூட வரும். அப்புறம் டைம் அண்ட் த கான்வே அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ரிமைனிங் இருக்க 2 வொர்க் என்ன அப்படின்னா, இன்ஸ்பெக்டர் கால், அ சர்வ்டு ஹெட். புரிஞ்சுச்சா? Yes, ma'am. எஸ் மேம். கிளியர் தானே? சோ இப்ப 3 பேர் பார்த்திருக்கோம். சரியா? ஜான் ஆஸ்பர்ன், கிங்ஸ்லி ஏமிஸ், ஜேபி ப்ரீஸ்லி. ஜான் ஆஸ்பர்னுக்கு மொத்தமே 3 வொர்க் தான் பார்த்தோம். லுக் பேக் இன் ஆங்கர் 1956, என்டர்டெய்னர், லூத்தர். கிங்ஸ்லி ஏமிஸ் அப்படின்னு பார்க்கும்போது 3 வொர்க் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கும். 1 தான் வாங்கியிருப்போம். லக்கி ஜிம், எண்டிங் அப், ஜேக் திங்ஸ். அப்புறம் ஓல்டு டெவில்ஸ் அப்படின்ற வொர்க் தான் வந்து புக்கர் பிரைஸ் வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்க்குறோம். ஓகேவா? அப்புறம் ஜேபி ப்ரீஸ்லி. ப்ரீஸ்லி அப்படின்னு சொன்னாலே ஃபர்ஸ்ட் வொர்க் என்ன வரும்னு சொன்னேன்? குட் கம்பேனியன்ஸ். நல்ல குட் கம்பேனியன். கம்பேனியன்ஸ் கம்பேனியன்ஸ். இருக்கும். அப்போ நமக்கு போற வழிய வந்து ஏஞ்சல் ஏஞ்சல் பேவ்மெண்ட். ஏஞ்சல் பேமெண்ட்ஸ் வந்து காட்டும். அது போற வழியில என்னலாம் இருக்குன்றத காட்டும்ல. டேஞ்சர்ஸ் எல்லாம் டேஞ்சரஸ் காட்டும். திங்ஸ். டேஞ்சரஸ் எங்கலாம் இருக்கு அப்படின்றத காட்டும். எங்க வரைக்கும் வரும் அது வந்து? எட்கர் ஈடன். எண்ட். ஈடன் Eden. ஈடன் எண்ட். ஓகே. ஈடன் எண்ட் ஈடன். வரைக்கும் காட்டும். அப்புறம் கடைசி வொர்க் நமக்கு தெரிஞ்சது டைம் அண்ட் த கான்வே. ஓகேவா? இதுதான் நெட் கொஸ்டின். டைம் அண்ட் த கான்வே அப்படின்னு குடுத்து இது யாரோட வொர்க்ன்னு கேட்டிருந்தாங்க. வி ஷுட் நோ அது வந்து ஜேபி ப்ரீஸ்லியோடது. ரிமைனிங் இருக்க 2 வொர்க் என்னன்னா, இன்ஸ்பெக்டர் கால், சர்வ்டு ஹெட். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே. Which among the following are not the genuine sources of the sublime as cited by the Longinus? Longinus ஓட ஒர்க் வந்து sublime அப்படின்றது தெரியும். sublime அப்படின்னு நான் அந்த கதையை வந்து நான் சொல்லிக் கொடுக்கும். Longinus ஓட ஒர்க் வந்து sublimeன்னு சொல்றேன். இதை நான் சொல்லிக் கொடுக்கும்போது என்னென்ன கீவேர்ட்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுத்தேன்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் sublimeனா என்ன? நான் ஒரு கதை சொல்லிக் கொடுத்தேன்ல. இப்ப நான் ஒரு ஒர்க்க வந்து நான் ரீட் பண்றேன் அப்படின்னு சொன்னா அது என்ன பண்ணும் என்னைய? கடத்தி கொண்டு போறது. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் அப்படின்னு சொன்னேன். அப்ப ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொன்னா எதுவும் இப்ப நான் ஒரு புக்க ரீட் பண்றேன். அந்த புக்க ரீட் பண்ணும்போது அதுல வர ஹீரோவாவோ, ஹீரோயினாவோ அந்த பேக்கிரவுண்ட நான் வந்து என்ன பண்றேன் ஆட்டோமேட்டிக்கா? இமேஜினா. இமேஜின் தான் நான் பண்றேன். ஓகேவா? சோ சப்ளைம் லாங்கினஸ் அப்படின்றது ஆத்தரோட நேம். சரியா? சப்ளைம் அப்படின்றது நீங்க அவரோட டெர்மாவையும் பார்க்கலாம். அவரோட வொர்க்காவும் பார்க்கலாம். பிகாஸ் அதே டைட்டில்ல தான் தலைவர் வந்து வொர்க்கும் எழுதியிருக்காரு. சப்ளைம் அப்படின்னு சொல்லி. சப்ளைம் இஸ் நத்திங் பட் இப்ப நான் ஒரு புக்க வந்து நான் ரீட் பண்றேன் அப்படின்னு சொன்னா, அந்த புக் வந்து என்னை மொத்தமா நான் கரண்ட்ல ரியாலிட்டில எங்க இருக்கேன் அப்படின்றதே மெய் மறந்து என்னை வேற ஒரு இடத்துக்கு டிரான்சாக்ட் பண்ணிரும். டிரான்சாக்ட் அப்படின்னு சொன்னா நான் மெய் மறந்து அந்த புக்குக்குள்ளேயே நான் வந்து வாழ்ந்துட்டு இருப்பேன். அந்த கேரக்டர்ஸ் கூட. சோ அதுதான் வந்து சப்ளைம் அப்படின்ற மீனிங்ல லாங்கினஸ் வந்து சொல்லியிருப்பாரு. இப்போ இதுல குடுத்திருக்க 4 ஸ்டேட்மெண்ட்ஸ்ல எது வந்து வராதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்ப ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். எது வராதுன்னு சொல்லி. ஜஸ்ட் ரீட் எவ்ரிதிங். கிரியேஷன் ஆஃப் இமேஜினேட்டிவ் ஃபீலிங் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் த கமாண்ட் ஆஃப் ஃபுல் பிளட்டட் ஆர் ராபஸ்ட் ஐடியாஸ்ன்னு குடுத்திருக்காங்க. நாபிலிட்டி ஆஃப் ஸ்பான்டேனிட்டி, த ஜெனரல் எஃபெக்ட் ஆஃப் டிக்னிட்டி அண்ட் எலிவேஷன் குடுத்திருக்காங்க. எது இதுல வரவே வராதுன்னு பார்த்ததும் தெரியும்.
பி. பி வந்து வரவே வராது. பிகாஸ் நான் என்ன சொன்னேன், ஒரு புக்க ரீட் பண்ணா என்னைய அந்த ஆத்தரோட வேர்டிங்ஸ், அந்த கற்பனை, அந்த கதை வந்து என்னைய மொத்தமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வேற ஒரு இடத்துக்கு எடுத்துட்டு போகும் அப்படின்னு சொன்னேன். அந்த இடத்துல பிளட்டா ஃபுல்லா அந்த இடத்துல கதைக்கு வரதுக்கு அந்த இடத்துல சம்மந்தமே கிடையாது. ஓகேவா? ஸோ பி வந்து கிடையாது அப்படின்னு தெரிஞ்சுச்சு. இப்போ ஆப்ஷன்ல போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பியும், சியும் இருக்கு. பியும், ஈயும் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன்னா இல்ல ஃபோர்த் ஒன்னா அப்படின்ற மாரி தான் செக் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இப்ப சியும், ஈயும் மட்டும் தான் நான் வந்து ஆப்ஷனே நான் குடுக்கல. சரி, ஓகே. இதுல ஆன்சர் என்ன அப்படின்னு சொன்னா பி அண்ட் சி. ஓகேவா? நான் ஏன் ஆப்ஷன் நான் குடுக்கலன்னு எனக்கு தெரியல. ஒரு ஸ்டேட்மெண்ட் டைப் பண்ணாம வச்சிருக்கேன். ஸோ பியும், சியும் தான் இதுல வந்து கிடையாது. ஸோ பி வந்து ஏன் கிடையாது அப்படின்னு சொன்னா, ஃபுல் ஆஃப் பிளட்டட் அண்ட் ராபஸ்ட் ஐடியாஸ் அப்படின்றதுனால கிடையாது. அண்ட் சி வந்து அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நொபாடிட்டி ஆர் ஸ்பான்டேனிட்டி அப்படின்றது இது 2மே வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? எஸ் மேம். முதல்ல லாங்கினஸோட டேர்ம் சப்ளைம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. சப்ளைம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு விஷயத்த ட்ரான்ஸ்ஃபர் பண்றது அப்படின்றது அதோட மீனிங். ஒரு புக்க ரீட் பண்றேன் அப்படின்னு சொன்னா, அது என்னோட என்னோட ரியாலிட்டிய நான் மறந்து, என் பிரச்சனை எல்லாத்தையும் மறந்து அந்த புக்குக்குள்ள மொத்தமா ஆழமா போணும் அப்படின்றது தான் சப்ளைமோட மீனிங். ஸோ அதோட கீவேர்ட் என்ன அப்படின்னா, ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றது தான் அதோட மீனிங். ஸோ அத வச்சு இதுல எது கிடையாது அப்படின்றத வி கேன் கிளிக் இட். ஓகேவா? நான் ஏன் இதுல எக்ஸ்பிளனேஷன் குடுக்கவே இல்லன்னு தெரியல. இத கூகுள்ல போய் பண்ணி பார்த்தப்போ, அவர் அந்த புக்குக்குள்ள ஒரு 5 திங்ஸ பத்தி பேசியிருக்காரு. அதுக்குன்னு ஒரு சோர்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் டைரக்ட்டாவே சர்டன் திங்ஸ குடுத்திருக்காரு. அந்த 5 கான்செப்ட்ஸ் தான் இது. விகர் ஆஃப் மென்டல் கன்செப்ஷன், ஸ்ட்ராங் அண்ட் இன்ஸ்பயர்ட் எமோஷன், த ப்ராப்பர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் ஃபிகர்ஸ், நொபலிட்டி ஆஃப் டிக்ஷன், டிக்னிஃபைட் அண்ட் எலிவேட்டட் கம்போசிஷன். இது அதுல குடுத்த புக்ல டைரக்ட்டா குடுத்த ஸ்டேட்மெண்ட்ஸ். ஜஸ்ட் ரீட் அவுட் மட்டும் பண்ணிக்கோங்க. இத நம்மளால மெமரைஸ் பண்ணிட்டு எக்ஸாம் ஹால்க்குள்ள போகவே முடியாது. மறந்து போயிரும். அதனால சொல்றேன். ஓகேவா? சோ புக்ல நம்ம லாங்கினஸ் வந்து குடுத்த ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் வந்து இந்த 5 ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்றத குடுத்திருக்கேன். கிளியரா? எஸ் மேம். Which next among the following is a sequel to Louisa Mary Alcott's novel Little Women? Little Women அப்படின்ற அந்த ஒர்க்குக்கு எது வந்து சீக்வல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. லிட்டில் மென்னா, குட் வைஃப்ஸா, ஜோஸ் பாய்ஸா அண்ட் ஓல்டு ஃபேஷன் கேர்ளா அப்படின்றதான் கொஸ்டின். நம்ம மேரி ஆல்காட்ட வந்து நம்ம பார்த்ததே கிடையாது. லூயிசா மேரி ஆல்காட் அப்படின்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களோட ஒர்க் என்ன அப்படின்றத படிக்கலாம். சரியா? ஸோ மேரி ஆல்காட் வந்து ஒரே ஒரு சீரிஸ் வந்து எழுதியிருப்பாங்க. லிட்டில் விமென் சீரிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சீரிஸ் எழுதியிருப்பாங்க. அதோட முக்கியமான ஹெட்டிங்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒண்ணு வந்து லிட்டில் விமென், அப்புறம் லிட்டில் மென் அப்படின்னு சொல்லிட்டு. அதோட ஃபுல் டைட்டில் என்ன அப்படின்னு சொன்னா, லிட்டில் விமென் ஆர் மெக், ஜோ, பெத் அண்ட் ஏமி அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாங்க. 1868ல அந்த ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். அதோட சீக்வல் என்ன அப்படின்னு சொன்னா, குட் வைஃப்ஸ். 1869ல அந்த ஒர்க் வந்து அவங்க பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது ஒரு ஒர்க் எழுதியிருப்பாங்க. லிட்டில் மென் அப்படின்னு சொல்லிட்டு, லைஃப் அட் த ப்ளம் ஃபீல்ட் வித் ஜோஸ் பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதோட சீக்வல் என்ன அப்படின்னா, ஜோஸ் பாய்ஸ் அண்ட் ஹவ் தே டர்ன்ட் அவுட் அப்படின்றது அதோட சீக்வல். ஸோ மேரி ஆல்காட் அப்படின்றவங்க லிட்டில் வுமன் சீரிஸ் எழுதியிருக்காங்க. லிட்டில் விமன் அப்படின்ற இந்த ஒர்க்கோட சீக்வல் என்ன அப்படின்றது தான் நமக்கு வந்து நெட் கொஸ்டினா கேட்டிருந்தாங்க. அப்ப இதோட சீக்வல் என்ன வரும்? குட் வைப்ஸ். குட் வைஃப்ஸ் அப்படின்றது தான் சீக்வல். ஓகேவா? ஸோ மேரி ஆல்காட்டோட நாவல இப்பதான் நம்ம புதுசா படிச்சிருக்கோம். லிட்டில் விமன் சீரிஸ் அப்படின்னு பார்க்குறோம். லிட்டில் விமன் அண்ட் லிட்டில் மென். அதோட சீக்வல் என்ன அப்படின்றத பார்த்துக்கோங்க. மேரி ஆல்காட் வந்து 3 நாவல் எழுதியிருப்பாங்க. ஒண்ணு வந்து த ஓல்டு ஃபேஷன் கேர்ள். இது ஆல்ரெடி ஆப்ஷன்ல இருக்கு. அப்புறம் அண்டர் த லிலாக்ஸ், அப்புறம் மாடர்ன் மெஃபிஸ்டோஃப்லஸ் அப்படின்னு ஒரு ஒர்க் இருக்கு. இதுக்கெல்லாம் எதுக்குமே இயர் படிக்க தேவையில்ல. வெறுமனே ஒர்க், அதோட சீக்வல் என்ன, ஆத்தர் யாரு, நாவல் என்ன எழுதியிருக்காங்க, சீரிஸ் கீழ எந்தெந்த ஒர்க் வருது அப்படின்றது மட்டும் தெரிஞ்சா போதும். ஓகேவா? கிளியரா இந்த கொஸ்டின்? கிளியர்க்கா. கிளியர். இந்த கொஸ்டின் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். What was the immediate motivation for Philip Sidney to write Apology for Poetry as a defense of poetry? Philip Sidney ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. ஸ்டீஃபன் காஷன். ஆமா. என்ன ஆன்சர்? The School of Abuse by Stephen Goshen. எஸ். அட்டாக் ஆன் போயட்ரி இந்த ஸ்கூல் ஆஃப் அபியூஸ் பை ஸ்டீஃபன் கார்சன். ஓகேவா? ஸோ பிலிப் சிட்னி யாரு அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். பழைய ரைட்டர் சிட்னி ஸ்பென்சர், சிட்னி சென்ட்வர் 2 பேரும் சேர்ந்து தான் வருவாங்க. இந்த சிட்னி வந்து என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, ஒரு ரிப்ளை வந்து எழுதியிருப்பாரு. எதுக்காக ரிப்ளை எழுதியிருப்பாரு அப்படின்னா, ஸ்டீஃபன் கார்சன் அப்படின்ற ஒரு இந்த ஆத்தர் வந்து பொயட்ரிய வந்து திட்டி, அட்டாக் பண்ணி ஸ்கூல் ஆஃப் அபியூஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாரு ஸ்டீஃபன் கார்சன். ஓகேவா? அதை டிஃபெண்ட் பண்ணி, பொயட்ரிய வந்து டிஃபெண்ட் பண்ணி பிலிப் சிட்னி வந்து ஒரு ரிப்ளை எழுதியிருப்பாரு. அப்பாலஜி ஃபார் போயட்ரி அப்படின்னு சொல்லி. அப்பாலஜி ஃபார் போயட்ரின்னு சொல்லுவாங்க. இல்ல டிஃபென்ஸ் ஆஃப் போயட்ரி அப்படின்னு கூட சொல்லுவாங்க அத வந்து. ஓகேவா? பேக்ரவுண்ட் ஸ்டோரி புரியுதா சக்திக்கும் ஷீலாக்கும்? Yes, ma'am. புரியுதுல்ல? சோ இதுக்கு ஆன்சர் வந்து அட்டாக் ஆன் போயட்ரி இந்த ஸ்கூல் ஆஃப் அபியூஸ் பை ஸ்டீஃபன் கார்சன் அப்படின்றது தான் ஆன்சர். ஓகேவா? சோ பிலிப் சிட்னி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1554ல பார்ன் ஆகி 86ல வந்து அவர் டிமைஸ் ஆயிருப்பார். ஓகேவா? இவரோட பயோகிராஃபர் யாரு அப்படின்னு சொன்னா ஃபில்கி கிரீவைல் அப்படின்றவர் தான் இவரோட பயோகிராஃபர். அதே மாதிரி ஹாரோல்ட் பிண்டரோட பயோகிராஃபர் யாரு? பில் ஏதோ. கரெக்ட் தான். பில்லிங்டன். மிக்கேல் பில்லிங்டன்.
பிரிண்ட் வந்து முடிச்சதுக்கப்புறம் எவ்வளோ ரூபா அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு போவோம் பில் அப்படின்னு சொன்னால. அதனால ஹாரோல்ட் பின்டரோட பயோகிராஃபர் யாரு அப்படின்னு சொன்னா மிக்கேல் பில்லிங்டன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? ஸோ பிலிப் சிட்னி வந்து எந்த இயர்ல பார்ன் ஆனாரு அப்படின்ற இயர் வந்து இம்பார்ட்டன்ட். 1554ல வந்து அவர் பார்ன் ஆயிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இவரோட பயோகிராஃபர் யாரு அப்படின்னு சொன்னா ஃபில்கி கிரீவைல் அப்படின்றது தான் இவரோட பயோகிராஃபர் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? ஸ்பென்சர் வந்து அவரோட ஷெப்பர்ட்ஸ் கேலண்டர் அப்படின்ற ஒர்க் வந்து ஸ்பென்சரோட இம்பார்ட்டன்டான ஒர்க். அந்த ஷெப்பர்ட்ஸ் கேலண்டரை யாருக்கு டெடிகேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொன்னா பிலிப் சிட்னிக்கு டெடிகேட் பண்ணியிருப்பாங்க. டெடிகேஷன் வந்து கேட்பாங்க. ஏன்னா நம்ம கண்டெம்பரரி ரைட்டர்ஸ் போக போக யாரும் யாருக்கும் டெடிகேட் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஆனா இந்த மில்டனு, ட்ரைடன், இந்த சிட்னி, ஸ்பென்சர், ஷேக்ஸ்பியர் டைம் பீரியட்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கிங்குக்கு, குவீனுக்கு அந்த டைம் பீரியட்ல அவங்க ஃப்ரெண்டுக்கு, அவங்க எதிரிக்குன்னு சொல்லி எல்லாத்துக்கும் சகட மணிக்கு ஒர்க்க வந்து டெடிகேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதனால யார் யாருக்கு எந்தெந்த ஒர்க்க டெடிகேட் பண்ணாங்க, யார் யாருக்காக இந்த ஒர்க்க எழுதுனாங்க அப்படின்ற கான்செப்ட் வந்து இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ பிலிப் சிட்னி அப்படின்னு பார்க்கும்போது அவரோட பயோகிராஃபர் யாரு அப்படின்றத சொல்லி கொடுத்திருக்கேன். ஸ்பென்சர் வந்து அவரோட இம்பார்ட்டன்டான ஒர்க் ஷெப்பர்ட்ஸ் கேலண்டர் அது வந்து யாருக்காக டெடிகேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொன்னா பிலிப் சிட்னிக்காக டெடிகேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? சிட்னி இறந்து போனதுக்கு அப்புறம் ஸ்பென்சர் வந்து அவரோட டெத்த மோன் பண்ற விதமா என்ன எழுதியிருப்பாருன்னா ஒரு எழுதி எழுதியிருப்பாரு. அந்த எழுதியோட டைட்டில் என்ன அப்படின்னு சொன்னா ஆஸ்ட்ரோஃபெல். யார் அந்த எழுதி எழுதுனா? இந்த எழுதி யாரோடது ஆஸ்ட்ரோஃபெல்ன்றது? Sydney. யார் எழுதுனான்னு கேட்டேன். ஆஸ்ட்ரோஃபெல் அப்படின்றத யார் எழுதுனா? புரியலடா. இந்த எழுதிய ஆஸ்ட்ரோஃபெல் அப்படின்ற டைட்டில்ல யார் எழுதுனா? யாருக்காக எழுதப்பட்டது? Sydney தானே மேம்? Spencer. ஸ்பென்சர் தான் எழுதியிருப்பாரு சிட்னி இறந்ததுக்கு. இந்த இருக்குல்ல ஸ்பென்சர் மோண்ட் ஹிஸ் டெத்ன்னு இருக்குல்ல, அந்த ஹிஸ் வந்து வேற யாரும் இல்ல சிட்னி. ஓகேவா? இப்ப கிளியரா? Yes, ma'am. ஓகேவா? Yes, ma'am. ஸ்பென்சர் வந்து ஆஸ்ட்ரோஃபெல் அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதினாரு. ஒரு எழுதி எழுதினாரு. அது ஒர்க் இல்ல. அது எழுதி. எழுதி எழுதினாரு. யார் இறந்ததுக்காக அப்படின்னு சொன்னா சிட்னி இறந்ததுக்காக அவர் வந்து எழுதியிருப்பாரு. ஓகேவா? சிட்னியோட ஃபோலியோ என்ன இயர் அப்படின்னு சொன்னா 1598. அதே மாதிரி ஷேக்ஸ்பியரோட ஃபர்ஸ்ட் ஃபோலியோ என்ன இயர்? புக் சொல்லுங்க பாப்போம். — 1623 and 32. கரெக்ட். 1623 ஓகேவா? ஷேக்ஸ்பியரோட ஃபோலியோட இயர் என்ன அப்படின்னு சொன்னா 1623. சிட்னியோட ஃபோலியோட இயர் என்ன அப்படின்னு சொன்னா 1598. ஃபோலியோ வந்து கேட்பாங்க. ஸோ இயர் வந்து தெரியணும். ஷேக்ஸ்பியர் முன்னாடி படிச்சுட்டு இருக்கும்போது ஆஃப் அந்த இயர் நான் கேட்டுட்டு இருந்தேன். இப்போ கேட்கறது கிடையாது. ஷேக்ஸ்பியரோட ஃபோலியோட இயர் என்ன அப்படின்னு சொன்னா 1623 அப்படின்னு பார்க்குறோம். சிட்னியோட ஃபோலியோட இயர் என்ன அப்படின்னு சொன்னா 1598 அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? ஸோ சிட்னி பார்த்துட்டு இருக்கோம். அவரோட பயோகிராஃபர் யாருன்னு பார்த்துருக்கு. ஸ்பென்சர் வந்து ஷெப்பர்ட்ஸ் கேலண்டர் அவருக்காக டெடிகேட் பண்ணாருன்னு பார்க்குறோம். ஆஸ் வெல் அஸ் ஸ்பென்சர் வந்து சிட்னி இறந்ததுக்காக ஒரு எழுதி எழுதினாரு ஆஸ்ட்ரோஃபெல் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சிட்னியோட ஃபோலியோட இயர் என்ன அப்படின்னு சொன்னா 1598 அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? ஸோ சிட்னி அப்படின்னு பார்த்தாலே அவரோட ஒர்க் எதில் ஸ்டார்ட் ஆகும்னா ஆர்கேடியா. ஆர்கேடியா அப்படின்ற ஒர்க் வந்து 1580ல பப்ளிஷ் ஆயிருக்கும். இதோட ஃபுல் டைட்டில் என்ன அப்படின்னு சொன்னா கவுண்டஸ் ஆஃப் பெம்ப்ரோக்ஸ் ஆர்கேடியா அப்படின்றதா ஃபுல் டைட்டில். த கவுண்டஸ் ஆஃப் பெம்ப்ரோக்ஸ் ஆர்கேடியா ஃபுல் டைட்டில் கேட்பாங்க. சொல்றேன். ஓகே. வெறுமனே ஆர்கேடியான்னு கேட்க மாட்டாங்க. த கவுண்டஸ் ஆஃப் பெம்ப்ரோக்ஸ் ஆர்கேடியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது வந்து எதை இமிடேட் பண்ண மாதிரி எழுதின ஒர்க் அப்படின்னு சொன்னா ஜான் லில்லியோட இஃபியஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இஃபியஸோட சப்டைட்டில் என்ன அப்படின்னா அனாட்டமி ஆஃப் விட். 1578ல இந்த ஒர்க் வந்து எழுதியிருப்பாங்க. இதை இமிடேட் பண்ணி தான் நம்ம சிட்னி வந்து ஆர்கேடியா அப்படின்ற அந்த ஒர்க்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாரு அப்படின்னு பார்க்குறோம். ஓகே. இந்த ஆர்கேடியா அப்படின்ற ஒர்க்கை யாருக்காக அவர் எழுதியிருப்பாரு அப்படின்னா அவரோட ஓன் சிஸ்டர் மேரி ஹெர்பர்ட்டுக்காக எழுதியிருப்பாங்க. அவங்க தான் வந்து கவுண்டஸ் ஆஃப் பெம்ப்ரோக் அப்படின்னு பார்க்குறோம். ஓகே. ஸோ ஆர்கேடியா அப்படின்ற ஒர்க் பப்ளிஷ் ஆன இயர் என்ன, அதோட ஃபுல் டைட்டில் என்ன, எதை பார்த்து இமிடேட் பண்ணாங்க, யாருக்காக எழுதப்பட்டது அப்படின்றதும் இம்பார்ட்டன்ட். இதுல 4 பாயிண்ட்ஸ் பார்த்திருக்கோம். ஓகேவா? ஸோ ஆர்கேடியாவை அவர் வந்து ரீரைட் பண்ணுவாரு. அப்போ வந்து ஓல்டு ஆர்கேடியா, நியூ ஆர்கேடியா அப்படின்னு சொல்லி 2 பாயிண்டா 2 பார்ட்டா அது வந்து பிரியும். ஓல்டு ஆர்கேடியா, நியூ ஆர்கேடியா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? நியூ ஆர்கேடியாக்கு கீழே ஸ்டோரி ஆஃப் க்ளாஸ்டர் அப்படின்னு ஒரு ஸ்டோரி வந்து இருக்கும். அந்த ஸ்டோரியில இருந்து தான் ஷேக்ஸ்பியர் அவரோட கிங் லியருக்கு சப்ளாட் எடுத்திருப்பாரு. புரியுதா இல்ல குழப்புறேன் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும்? புரியுது மேம். புரியுது. ஓகேவா? சோ சிட்னில இருந்து கொஸ்டின் இருக்கும். ஆர்கேடியா வந்து 1580ல பப்ளிஷ் ஆயிருக்கு. அதோட ஃபுல் டைட்டில் என்ன? அண்ட் எதை இமிடேட் பண்ணி எடுத்தாங்க? யாருக்காக எழுதுனாங்க அப்படின்னா சிட்னியோட ஓன் தங்கச்சி மேரி ஹெர்பர்ட் கவுண்டஸ் ஆஃப் பெம்ப்ரோக்காக தான் எழுதுனாங்க. அதை ரீரோட் பண்ணும்போது ஓல்டு ஆர்கேடியா, நியூ ஆர்கேடியா 2 ஆர்கேடியாவா பிரியுது. நியூ ஆர்கேடியா கீழ ஒரே ஒரு ஸ்டோரி இருக்கு. அது என்ன ஸ்டோரி அப்படின்னா ஸ்டோரி ஆஃப் க்ளாஸ்டர் அப்படின்னு பார்க்குறோம். அந்த ஸ்டோரியில இருந்து தான் ஷேக்ஸ்பியர் என்ன பண்ணாரு? அவரோட கிங் லியருக்கு சப்ளாட் எடுத்தாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. கிங் லியரோட சப்ளாட் எங்க இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டா யூ ஷுட் நோ தட் இஸ் ஃப்ரம் நியூ ஆர்கேடியா. அதுல ஆப்ஷன்ல
சிட்னில வெறும் ஆர்கேடியா இருக்கும், நியூ ஆர்கேடியா இருக்கும், ஓல்ட் ஆர்கேடியா இருக்கும். அப்போ உங்களுக்கு தெரியணும் நியூ ஆர்கேடியால இருந்து தான் அந்த ஸ்டோரி வந்து எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி தெரியணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆர்கேடியா, அப்புறம் ஆஸ்ட்ரோஃபெல் அண்ட் ஸ்டெல்லா. ஆஸ்ட்ரோஃபெல் அண்ட் ஸ்டெல்லா வந்து 1591ல பப்ளிஷ் ஆயிருக்கும். இது வந்து ஒரு சானட் சீக்வென்ஸ். ஓகேவா? இதுல டோட்டலா எத்தனை சானட்ஸ் இருக்கும் அப்படின்னா 108 சானட்ஸ் அண்ட் 11 சாங்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இந்த ஆஸ்ட்ரோஃபெல் அண்ட் ஸ்டெல்லா அப்படின்றத பாக்குறது, ஆஸ்ட்ரோஃபெல் வந்து சிட்னியாவும், ஸ்டெல்லா வந்து அவரோட லவராவும் இமேஜின் பண்ணி தான் சிட்னி வந்து அந்த ஒர்க் எழுதியிருப்பாரு. அதனாலதான் சிட்னி இறந்து போனதுக்கு அப்புறம் ஸ்பென்சர் வந்து எலிஜியா அதே டைட்டில் எழுதியிருப்பாரு ஆஸ்ட்ரோஃபெல் அப்படின்னு சொல்லி. அதனாலதான் இந்த இடத்துல நம்ம ஆஸ்ட்ரோஃபெல் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? சோ ஆஸ்ட்ரோஃபெல் அண்ட் ஸ்டெல்லா அப்படின்னு சொல்லி சிட்னி உயிரோட நல்லா இருந்த காலத்துல ஒரு சோனட் சீக்வென்ஸ் எழுதியிருக்காரு. அதுல ஆஸ்ட்ரோஃபெல் வந்து யார் ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா சிட்னி ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸ்டெல்லா வந்து அவங்களோட லேடி லவர் ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகேவா? சிட்னி இறந்து போனதுக்கு அப்புறம் ஸ்பென்சர் எலிஜிக்கு என்ன டைட்டில் வைக்கிறாரு? ஆஸ்ட்ரோஃபெல் அப்படின்னே டைட்டில் வச்சு எழுதுறாரு. ஓகேவா? சோ ஆஸ்ட்ரோஃபெல் அண்ட் ஸ்டெல்லா அப்படின்றது சோனட் சீக்வென்ஸ். இதுக்கு ப்ரிஃபேஸ் யார் எழுதியிருப்பா அப்படின்னா தாமஸ் நாஷ் வந்து எழுதியிருப்பாரு. அப்புறம் லேடி ஆஃப் மே அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு சிட்னி வந்து. அது வந்து ஒரு 1 ஆக்ட் பாஸ்டல் பிளே அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்புறம் தான் அப்பாலஜி ஃபார் போயட்ரி. அப்பாலஜி ஃபார் போயட்ரி அப்படின்றப்ப தான் இப்பதான் கதை பார்த்தோம். ஸ்டீஃபன் காசன் வந்து போயட்ரியை பயங்கரமா அட்டாக் பண்ணியிருப்பாரு. எந்த புக்ல அப்படின்னு சொன்னா ஸ்கூல் ஆஃப் அபியூஸ்ல அட்டாக் பண்ணியிருப்பாரு. எந்த வருஷம் அப்படின்னு சொன்னா 1579. இயர் இஸ் இம்பார்ட்டன்ட். இது நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஸ்டீஃபன் காசனோட ஸ்கூல் ஆஃப் அபியூஸ் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆச்சு அப்படின்னு சொன்னா 1579ல பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேவா? அந்த ஸ்கூல் ஆஃப் அபியூஸ் அப்படின்ற அந்த புக்கு கீழே அவர் வந்து போயட்ரியை பயங்கரமா அட்டாக் பண்ணிருப்பாரு. போயட்ரி வந்து மதர் ஆஃப் லைஸ் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய வார்த்தை வந்து விட்டுருப்பாரு. நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கொடுத்திருப்பாரு. ஓகேவா? அதெல்லாம் டிஃபெண்ட் பண்ணி சிட்னி என்ன பண்ணுவாரு அப்படின்னா அதுக்கு ஒரு ரிப்ளை எழுதுவாரு. ரிப்ளை உடனே எழுதிருவாரு. 1580லே மறு வருஷமே அவர் எழுதிருவாரு. ஆனா பப்ளிஷ் ஆன இயர் என்ன அப்படின்னு சொன்னா 1595. கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸ் கழிச்சு தான் அது வந்து வெளியில பப்ளிஷ் ஆயிருக்கு. ஓகேவா? அதுதான் நம்ம அப்பாலஜி ஃபார் போயட்ரி இல்லைன்னா டிஃபென்ஸ் ஆஃப் போயசி அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். கிளியரா இது இந்த கதை வந்து? Yes, ma'am. எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். Arrange the following detective novels of Agatha Christie in correct chronological order of their publication. Agatha Christie அப்படின்னாலே நமக்கு ஒரே ஒரு புக் தெரியுங்களா? நான் என்னன்னு சொல்லுவேன் Agatha Christie? Queen of crime fiction. குயின் ஆஃப் டிடெக்டிவ் ஃபிக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா அகதா கிறிஸ்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனா டிடெக்டிவ் ஃபிக்ஷனை ஃபர்ஸ்ட் யார் எழுதியிருப்பான்னு பார்த்தோம். ஒரு அமெரிக்கன் ரைட்டர். டிடெக்டிவ் அப்படின்றது அவர்கிட்ட தான் ஸ்டார்ட் ஆச்சு. அவர் ஒரே ஒரு ஒர்க் தான் எழுதியிருப்பாரு. யாருன்னு மறந்துருச்சா? குயின் ஆஃப் டிடெக்டிவ் ஃபிக்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம அகதா கிறிஸ்டியை தான் சொல்லுவோம். ஆனா அந்த டிடெக்டிவ் ஒர்க்ஸ் வந்து யார்கிட்ட இருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னா எட்கர் அது கூட ஆலன் போவா? கரெக்ட். எட்கர் ஆலன் போ. ஓகேவா? எட்கர் ஆலன் போட எந்த ஒர்க்? The Murder on the Room. அதே 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 த மர்டர் ஆஃப் த ரூக் மோர்க் அப்படின்னு பார்த்தோம்ல அதுதான் வந்து டிடெக்டிவ். ஓகேவா? அதுல இருந்து தான் டிடெக்டிவ் ஃபிக்ஷன் ஸ்டார்டே ஆகுது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். எட்கர் ஆலன் போவோட த மர்டர் இன் த ரூக் மார்க் அப்படின்ற அந்த ஒர்க்ல இருந்து தான் வந்து டிடெக்டிவ் ஸ்டார்டே ஆகுது. பட் குயின் ஆஃப் டிடெக்டிவ் ஃபிக்ஷன் நம்ம யாரை சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா அகதா கிறிஸ்டி. அகதா கிறிஸ்டிக்கு ஒரே ஒரு ஒர்க் மட்டும் தெரியும். வாட் இஸ் ஒர்க்? The Mouse Trap. மவுஸ் ட்ராப் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? இவ்வளவுதான் தெரியும். ஆனா அகதா கிறிஸ்டி எவ்வளவு ஒர்க் எழுதியிருக்காங்கன்னு தெரியுமா? அகதா கிறிஸ்டி 20 எழுதியிருக்காங்க. 1920s, 1930s, 1940s, 1960s. இவ்வளவு ஒர்க்ஸ்மே அகதா கிறிஸ்டியோட தான். இதுல இருந்து தான் உங்களுக்கு ரேண்டமா ஒரு 5 கொஸ்டின் மட்டும் கேட்டு இந்த கொஸ்டின் அட்டன் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க எக்ஸாம்ல. அப்ப நீங்க எவ்வளவு விஷயத்த மனப்பாடம் பண்ணணும்ன்றத மட்டும் பாத்துக்கோங்க. இது ஆல்ரெடி செகண்ட் டைமா இந்த கொஸ்டினை ரிப்பீட் பண்றாங்க. அகதா கிறிஸ்டியோட chronological ஆர்டர் கேக்குறாங்க. ஓகேவா? இதுல எல்லா ஒர்க்ஸையும் நம்மளால படிச்சுட்டு போக முடியாது. ரிப்பீட்டடா கேட்கிற ஒர்க்ஸ் மட்டும் நான் சொல்றேன். அதை மட்டும் மெமரைஸ் பண்ணிட்டு போறதுக்கு என்ன வழி அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் chronology படிச்சுட்டு அதுக்கப்புறம் we will get to the question. ஓகேவா? சோ அகதா கிறிஸ்டி அப்படின்னு சொல்லி பார்த்தா she is a queen of detective fiction. நம்ம ஆல்ரெடி எப்ப பார்த்தாலும் சொல்றது. அவங்களோட சூடோநேம் என்ன அப்படின்னு சொன்னா மேரி வெஸ்ட்மேகாட். இது ஆல்ரெடி நெட் கொஸ்டின். ஓகேவா? ஏன்னா சூடோநேம் கொடுத்து ஒரிஜினல் நேம் ஆப்போசிட் சைடுல கேட்டு மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்பாங்க. அப்போ கேட்பாங்க மேரி வெஸ்ட்மேகாட் அப்படின்றது யாரோட பெண் நேம்னு கேட்பாங்க. அது வந்து அகதா கிறிஸ்டியோட பெண் நேம் அப்படின்னு சொல்லிட்டு. அகதா கிறிஸ்டி வந்து ஃபிக்ஷனல் டிடெக்டிவ்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருப்பாங்க. எப்படி வந்து ஷெர்லாக் ஹோம்ஸை யார் ப்ரொடியூஸ் பண்ணா? ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படின்ற கேரக்டர் யாரா ப்ரொடியூஸ் பண்ணா? Sir Arthur Conan சார் அர்தர் Doyle. கேனன் டாயில் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா அவர் கூட ஃபர்ஸ்ட் ஸ்கார்லெட் அப்படின்ற புக்ல தான் அப்பியரன்ஸ் கொடுத்திருப்பாங்க. அப்புறம் இந்த ஹவுண்ட் ஆஃப் பாஸ்கர் வைல்ஸ் அப்படின்றது அவரோட இம்பார்ட்டன்டான ஒர்க் நான் மெமரைஸ் பண்ண சொன்னேன். சோ அது எப்படி வந்து சார் அர்தர் கேனன் டாயில் வந்து ஷெர்லாக் ஹோம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாங்களோ அதே மாதிரியே அகதா கிறிஸ்டி வந்து அவங்களோட புக்குக்காக 2 ஃபிக்ஷனல் டிடெக்டிவ்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிருப்பாங்க. அவங்க யார் அப்படின்னா ஹெர்குல் பைராட் அண்ட் மிஸ் மார்பல். ஓகேவா? இதெல்லாம் முன்னாடி கேட்டுட்டு இருந்த கொஸ்டின் இப்ப கேட்கறது கிடையாது.
ஹெர்குல் பைரட் அண்ட் மிஸ் மார்பிள் அப்படின்ற இந்த 2 பேருமே வந்து யாரோட ஃபிக்ஷனல் டிடெக்டிவ்ஸ் அப்படின்னு சொன்னா அகதா கிறிஸ்டியோட ஃபிக்ஷனல் டிடெக்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ சுடோநேம் என்னன்றது தெரியணும், அவங்களோட ஃபிக்ஷனல் டிடெக்டிவ்ஸ் யாரெல்லாம் அப்படின்றது தெரியணும். ஹெர்குல் பைரட் அண்ட் மிஸ் மார்பிள் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இவங்களோட ஒர்க்ஸை வந்து குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல படிக்கணும் அப்படின்னு சொன்னா இதுக்கு கதை வந்து கம்மியா இருந்த வரைக்கும் நான் வச்சிருந்தேன். பட் இவ்ளோ ஜாஸ்தியா எக்ஸாம்ல கேட்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் இது கதை வந்து ஃபார்ம் பண்ண முடியல. ஓகேவா? ஸோ இம்பார்ட்டன்டான ஒர்க்ஸ் என்ன அப்படின்றத சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம அதுல இருந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அவங்களோட டெபியூ ஒர்க் என்ன அப்படின்றது. தி மிஸ்ட்ரீஸ் அஃபேர் அட் ஸ்டைல்ஸ் அப்படின்றது அவங்களோட ஃபர்ஸ்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அடுத்தது மர்டர் ஆஃப் ராஜர் ஆக்கியோட. இது 2 கொஸ்டின் பேப்பர்லயுமே வந்த ஒரே ஒரு ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்த்து அந்த ஒரு ஒர்க் தான் வந்து 2 கொஸ்டின் பேப்பர்லயுமே வந்துருந்துச்சு. தி மர்டர் ஆஃப் ராஜர் ஆக்கியோட அப்படின்றது. ஆஸ் வெல் அஸ் குரோனாலஜில இதுதான் ஃபர்ஸ்ட் ஒர்க்காவும் இருக்கும். இந்த 5 ஒர்க் கொடுத்து இதுல வந்து எது ஃபர்ஸ்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லி கேட்டா தி மர்டர் ஆஃப் ராஜர் ஆக்கியோட தான் ஃபர்ஸ்ட் ஒர்க்கா வரும். நீங்க இத கிளிக் பண்ணிட்டு ஆன்ஸர கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஈன்னு 2 ஆப்ஷன் இருக்கும். அப்ப நம்ம வந்து அடுத்த வொர்க் என்னன்றது தெரிஞ்சா மட்டும் தான் இந்த இடத்துல ஆன்ஸர வந்து கிளிக் பண்ணியிருக்க முடியும். புரியுதா என்ன சொல்றேன்னு? Yes, ma'am. புரியுது மேம். புரியுது. ஓகேவா? சோ இம்பார்ட்டன்டான வொர்க்ஸ மட்டும் நம்ம படிச்சுட்டு போவோம். தி மிஸ்ட்ரீஸ் ஆஃப் அஃபேர்ஸ் அட் ஸ்டைல்ஸ், தி மர்டர் ஆஃப் ராஜர் ஆக்கியார்ட் அப்படின்றது அவங்களோட இம்பார்ட்டன்டான வொர்க் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதுக்கப்புறம் மர்டர் இன் தி ஓரியன்ட் எக்ஸ்பிரஸ், ஏபிசி மர்டர்ஸ், 3 ஆக்ஸ்ட்ரா 3. ஓகேவா? அடுத்தது தி ஹாலோ, தி மர்டர் இஸ் அனௌன்ஸ்ட், மவுஸ் ட்ராப், ஸ்லீப்பிங் மர்டர், தி மிரர் கிராக் ஃப்ரம் தி சைட் டு சைட். ஓகேவா? சோ இவ்ளோ தான் அவங்களோட இம்பார்ட்டன்ட் வொர்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா. ஆனா நமக்கு கொஸ்டின் பேப்பர்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, டெல்லி ஆன் த நைல். ஓகேவா? இது வந்து குரோனாலஜி ஆர்டர்ல டெல்லி ஆன் த நைல் அந்த வொர்க்கே இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெல்லி ஆன் த நைல், மர்டர் இன் தி ஓரியன்ட் எக்ஸ்பிரஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அப்புறம் ஸ்பார்க்லிங் சென்டைன், தி மிஸ்டீரியஸ் அஃபேர் அட் ஸ்டைல்ஸ், தி மர்டர் ஆஃப் தி ராஜர் ஆக்கியார்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? சோ இதுல ஃபர்ஸ்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தி மிஸ்டீரியஸ் அஃபேர் அட் ஸ்டைல்ஸ் அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஒர்க். நான் மாத்தி சொல்லிட்டேன். அப்போ என்ன ஆப்ஷன் வரும் உங்களுக்கு இதுல? D. டி தானே ஃபர்ஸ்ட் வரும். சோ டி. இந்த ஒரு டி இருக்கு. இந்த ஒரு டி இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து தி மிஸ்டரீஸ் அஃபேர் அட் ஸ்டைல்ஸ்ன்னு பார்த்துட்டோம். 2வது ஒர்க் என்ன பார்த்தோம்? மர்டர் ஆஃப் ராயட் ஆக்கியார்ட். தி மர்டர் ஆஃப் தி ராஜர் ஆக்கியார்ட்னு பார்த்தோம். 3rd ஒர்க் என்ன பார்த்தோம்? மர்டர் இன் தி ஓரியன்ட். மர்டர் இன் தி ஓரியன்ட் எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? சோ இத வச்சு தான் இப்ப நம்ம ஆன்சரே கண்டுபிடிக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து டி அப்படின்னு பார்த்தோம். செகண்ட் ஆப்ஷன் என்ன வரும் அப்போ? இ. 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 3rd ஒன்? பி. B. பி. அப்போ ஆப்ஷன் 4 தான் ஆன்சர். ஓகேவா? இவ்வளத்தையும் நான் ஃபுல்லா படிச்சுட்டு போங்கன்னு நான் சொல்லவே இல்ல. அதுக்காக அந்த கொஸ்டின விட்டுருங்கன்னு என்னால சொல்ல முடியாது. சோ எது இம்பார்ட்டன்டான வொர்க்ஸோ அத மட்டும் இயர் படிக்க வேணாம். இயர நீங்க தனியா மனப்பாடம் பண்ண வேணாம். பிகாஸ் அகதா கிறிஸ்டியோட வொர்க்ஸ் இதுவரைக்கும் எந்த இடத்துலயும் ஊடையில தனியா கேட்டு இயர் கேட்டதே கிடையாது. எப்பவுமே அகதா கிறிஸ்டின்னு குடுத்து ஒரு 5 ஒர்க் குடுத்துருவான். குடுத்துட்டு அத அரேஞ்ச் பண்ண சொல்லுவான். ஓகேவா? அதனால எந்தெந்த வொர்க்குக்கு அடுத்தது எந்தெந்த வொர்க்ஸ பார்க்குறோம் அப்படின்னு மட்டும் படிச்சுக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து மிஸ்ட்ரீஸ் அஃபேர் அட் ஸ்டைல்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். அப்புறம் மர்டர் ஆஃப் ராஜர் ஆக்கியார்ட், அப்புறம் மர்டர் இன் தி ஓரியன்ட் எக்ஸ்பிரஸ், ஏபிசி மர்டர், அப்புறம் 3 ஆக்ட்ஸ் ட்ராஜடி, அப்புறம் தி ஹாலோ, தி மர்டர் இஸ் அனௌன்ஸ்டு, தி மவுஸ் ட்ராப், அப்புறம் ஸ்லீப்பிங் மர்டர், அப்புறம் மிரர் கிராக் ஃப்ரம் சைட் டு சைட். ஓகேவா? கிளியரா இது? Yes, ma'am. நெக்ஸ்ட் கொஸ்டின். கிளியர்க்கா. ஓகேடா. இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நீங்க சொல்லலாம்னு நினைக்கிறேன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் டெஃபினிஷன் அண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? த டெர்ம் நேஷன் லாங்குவேஜ் வாஸ் காயின்ட் பை டெரக் வால்காட் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். பொயட்டிக் ஜஸ்டிஸ் அப்படின்ற டேர்மை யார் இன்வென்ட் பண்ணா அப்படின்னா தாமஸ் ரைமர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. 3rd ஒன் நியோ கொலோனியலிசம் அப்படின்ற டேர்மை யார் வந்து காயின் பண்ணா அப்படின்னா நூயுவா தியாங்கோ அப்படின்னு கொடுத்திருக்காங்க. 4th ஒன் நிக்கிலிசம் அப்படின்ற டேர்மை யார் காயின் பண்ணா அப்படின்னு சொன்னா டர்க்வென் அப்படின்றவரோட நாவல்ல வந்து ஃபாதர்ஸ் அண்ட் சன் அப்படின்ற நாவல்ல ஒரு காயின் பண்ணாருன்னு கொடுத்திருக்காங்க. 5th ஒன் வந்து அவரோட கேக்ஸ்டன் பிரிண்டிங் பிரஸ் இருக்குல்ல அவர். ஓகேவா? அவரோட ப்ரிஃபேஸ்ல தாமஸ் மெலரியோட மாட்டடி ஆத்தர் இருக்குல்ல அதுல ஒரு லிஸ்ட் கொடுத்திருப்பாங்க. அதுல 9 ஹீரோஸ் ஆஃப் த லேட் மெடிவல் லிட்ரேச்சர் பத்தி பேசியிருக்காங்களா அப்படின்றது 5th ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? சோ இதுல எது நமக்கு தெரியும்? பி. ஓகே மேம். டி வந்து நம்ம ஆல்ரெடி தெரியும். நிக்கிலிசம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன? The ஐயோ எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப்
எதுக்கு வந்து எக்ஸிஸ்ட் The ஆகுறோம், பர்ப்பஸே இல்ல இந்த லைஃப்ல அப்படின்ற மாதிரி பேசுறவங்க தான் யாரு அப்படின்னு சொன்னா, நிக்கிலிசம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? ஸோ நிக்கிலிசம் அப்படின்ற டெர்ம் வந்து கரெக்ட் தான். அது வந்து அவர் தான் வந்து இன்வென்ட் பண்ணியிருப்பாரு. ஃபாதர்ஸ் அண்ட் சன் அப்படின்ற புக்குக்கு கீழ இன்வென்ட் பண்ணியிருப்பாரு. ஓகே. டெரக் வால்காட் நடத்தும்போது அவர் தான் நேஷன் லாங்குவேஜ் அப்படின்ற டெர்ம காயின் பண்ணாருன்னு நான் சொல்லிருக்கேன். டெரக் வால்காட்க்கு உங்களுக்கு ஒரே ஒரு வொர்க் தெரியும்ல. வாட் இஸ் அ வொர்க்? நம்ம அடிக்கடி படிப்போம்ல. நேத்து கூட கேட்டேன். நேத்தா முந்தானேத்தான்னு தெரியல. டெரக் வால் Mountain. ட்ரீம் ஆன் தி மங்கி மவுண்டன் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? அது டெரிடாவோட வொர்க்ஸு, ரொலாண்ட் பாத்தஸோட வொர்க்ஸ் எல்லாமே ஒரே இயர்ன்னு சொல்லிக் குடுத்தேன். அப்போ வாட் இஸ் அ இயர்? 1967. 1967 ஓகேவா. டெரக் வால்காட்டோட வொர்க் வந்து ட்ரீம் ஆன் தி மங்கி மவுண்டன் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னா 1967 அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே. இதுல எது கரெக்ட் எது தப்புன்றத போட்டு குழப்பிக்காதீங்க. டைரக்டா ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஓகே. சோ பொயட்டிக் ஜஸ்டிஸ் அப்படின்ற டெர்ம் யார் காயின் பண்ணியிருப்பா அப்படின்னா தாமஸ் ரைமர். தெரியல அப்படின்னு சொன்னா இப்ப படிச்சுக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. நிறைய டெர்ம்ஸ் படிச்சிருக்கோம். யார் யார் காயின் பண்ணான்றத படிச்சுட்டு இருக்கோம். அது கூட பொயட்டிக் ஜஸ்டிஸ் அப்படின்ற இந்த டெர்ம் யார் காயின் பண்ணியிருப்பா அப்படின்னு சொன்னா தாமஸ் ரைமர் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா. இன்னொரு டெர்ம் வந்து எனக்கு இத பார்க்கும்போது எனக்கு இன்னொரு டெர்ம் ஸ்ட்ரைக் ஆச்சு. அதனால நான் கீழ குடுத்திருக்கேன். கல்ச்சுரல் பொயட்டிக்ஸ் அப்படின்ற டெர்ம் யார் காயின் பண்ணியிருப்பா அப்படின்னா ஸ்டீஃபன் கிரீன்பால். ஓகேவா. ஸ்டீஃபன் கிரீன்பால்ட்ட எது கீழ படிச்சிருக்கோம் ஞாபகம் இருக்கா தியரீஸ்ல? ஓல்ட் ஸ்டூடண்ட்ஸ். ஸ்டீஃபன் கிரீன்பால் தியரீஸ்ல படிச்சோம். நியூ historicism, நியூ ஹிஸ்டாரிசிசம் ஓகேவா. எனக்கு ஸ்பெல்லிங் தெரியல. நியூ ஹிஸ்டாரிசிசம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா. ஸோ நியூ ஹிஸ்டாரிசிசம் அப்படின்றதுல ஸ்டீஃபன் கிரீன்பால் தான் அந்த டேர்ம் வந்து நியூ ஹிஸ்டாரிசிசம் அப்படின்ற டேர்ம் அவர் தான் காயின் பண்ணியிருப்பாரு. ஸ்டீஃபன் கிரீன்பால் தான் எதையும் பேசியிருப்பாரு அப்படின்னா கல்ச்சுரல் பொயட்டிக்ஸ் அப்படின்னு பேசியிருப்பாரு. ஓகேவா. இந்த இடத்துல புதுசா 2 டேர்ம் பார்க்குறோம். பொயட்டிக் ஜஸ்டிஸ் அப்படின்றது யாரோட டேர்ம் அப்படின்னா தாமஸ் ரைமரோட டேர்ம் அப்படின்னு பார்க்குறோம். கல்ச்சுரல் பொயட்டிக்ஸ் அப்படின்றது யாரோட டேர்ம் அப்படின்னு சொன்னா ஸ்டீஃபன் கிரீன்பால்ட் அப்படின்னு பார்க்குறோம். ஸ்டீஃபன் கிரீன்பால்ட் எதையுமே காயின் பண்ணியிருக்காரு அப்படின்னா நியூ ஹிஸ்டாரிசம் அப்படின்ற டேர்மையுமே அவர் காயின் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்குறோம். ஓகேவா. அப்புறம் நியோ கொலோனியலிசம் அப்படின்ற டேர்ம் யார் அசோசியேட் பண்ணி வருது அப்படின்னு சொன்னா நூயுவா தியாங்கோ. ஓகேவா. இட்ஸ் அ டேர்ம் அசோசியேட்டட் பை அதுல வந்து காயின்ட் பைன்னு கொடுத்திருந்தாங்க. பட் இட் இஸ் அசோசியேட்டட் பை நூயுவா தியாங்கோ. உண்மையாவே யார் அதை காயின் பண்ணிருப்பா அப்படின்னா ஜீன் பால் சாட்டர் தான் நியோ கொலோனியலிசம் அப்படின்ற டேர்மை காயின் பண்ணிருப்பார். ஜீன் பால் சாட்டர் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா. So neo-colonialism is associated by Nguyen Thiago. டேர்ம் காயின்ட் பை ஜீன் பால் சாட்டர் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா. அடுத்தது நிக்கிலிசம். நிக்கிலிசம் அப்படின்ற கான்செப்டை யார் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருப்பா அப்படின்னா டர்குவேதவ் அப்படின்ற ஃபாதர்ஸ் அண்ட் சன் அப்படின்ற ஒர்க்ல தான் அவர் பண்ணிருப்பாரு. சோ நேஷன் லாங்குவேஜ் அப்படின்றது யாரோடதுன்னா கேமு பிரெத்வைட்டோடது. டெரக் வால்காட்டோடது கிடையாது. ஓகேவா. டெரக் வால்காட்டோட டேர்ம் எது கிடையாது? நேஷன் லாங்குவேஜ் கிடையாது. நேஷன் லாங்குவேஜ் யாரோட டேர்ம் யார் காயின் பண்ணா அப்படின்னா கேமு பிரெத்வைட் அப்படின்றவர் தான் காயின் பண்ணிருப்பாரு. சோ கேக்ஸ்டனோட ப்ரிஃபேஸ்ல தாமஸ் மெலரியோட மார்டரி ஆத்தர்ல 9 வர்த்தீஸ் பத்தி பேசியிருப்பாங்க. 9 ஹீரோஸ் கிடையாது. அந்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன குடுத்திருப்பாங்கன்னா 9 ஹீரோஸ்ன்னு குடுத்திருப்பாங்க. இந்த இருக்கு 9 ஹீரோஸ்ன்னு. 9 ஹீரோஸ் கிடையாது. 9 வர்த்தீஸ் பத்தி பேசியிருப்பாங்க. ஓகேவா. புரிஞ்சுச்சா? இல்ல திருப்பி ஒரு தடவை நான் ரிப்பீட் பண்ணவா? Clear, ma'am. கிளியர். ஓகேவா. சோ நேஷன் லாங்குவேஜ் அப்படின்றது யார் காயின் பண்ணிருப்பான்னு பார்த்தோம். டெரக் வால்காட் கிடையாது. டெரக் வால்காட் கிடையாது. அப்ப யார் பண்ணிருப்பா அது வந்து? Brathwaite, கேமு பிரெத் Brathwaite, ஒயிட் அப்படின்னு சொல்லி பண்ணியிருப்பாரு அப்படின்னு Camo சொல்லி பார்த்தோம். Brathwaite. கேமு பிரெத் ஒயிட்ன்னு பார்த்தோம். ஓகேவா. சோ அடுத்தது பொயட்டிக் ஜஸ்டிஸ் அப்படின்ற டேர்ம் யார் இன்வென்ட் பண்ணா அப்படின்னா தாமஸ் ரைமர். கரெக்டா தான் சொல்லியிருக்கோம். ஓகேவா. அதுல கரெக்டா தான் கொடுத்திருக்காங்க. பொயட்டிக் ஜஸ்டிஸ் Yes. அப்படின்னு தாமஸ் ரைமரோட தான். அப்போ கல்ச்சுரல் பொயட்டிக்ஸ் அப்படின்ற டேர்ம் யார் காயின் பண்ணான்னு கேட்டா இப்பதானே பார்த்தோம். நியூ ஹிஸ்டாரிசிசம். Stephen Greenwald. ஸ்டீஃபன் கிரீன்பால்ட் அப்படின்னு சொல்லி அதுல எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ஒன்று படிச்சிருக்கோம். ஓகேவா. நியோ கொலோனியலிசம் வாஸ் காயின்ட் பைன்னு கொடுத்திருக்காங்க. பட் நியோ கொலோனியலிசம் வாஸ் அசோசியேட்டட் தான் வந்து நூயுவா தியாங்கோ. ஓகேவா. நூயுவா தியாங்கோ எதுக்கு கீழ வருவாருன்னா நியோ கொலோனியலிசம் கீழ வர ரைட்டர். காயின் பண்ணது யாரு நியோ கொலோனியலிசம்? Jean Paul Sartre. ஜீன் பால் சாட்டர். ஜீன் பால் சாட்டர் எந்த இயர்ல டிக்ளைன் பண்ணிருப்பாரு? எந்த இயர்ல நோபல் பிரைஸ் டிக்ளைன் பண்ணிருப்பாரு அவரு? 1957. இதை கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்கடா. 1957ல வந்து 4. ஆல்பர்ட் கேமஸ் வாங்கியிருப்பாரு அவார்டு. 1960 64. 1964ல ஜீன் பால் சாட்டர் வந்து எனக்கு ஒன்னும் அவார்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகேவா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜீன் பால் சாட்டரோட ட்ரிலஜில ஒரு ஒர்க் சொல்லி கொடுத்தேன். அது வந்து ஒரு டெட்ராலஜி. ஆனா தலைவர் 3 ஒர்க் தான் எழுதியிருப்பாரு. அதனால அது வந்து ஒரு இன்கம்ப்ளீட் டெட்ராலஜி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே டைட்டில்ல ஏடி ஹோப், தாமஸ் பெயின் எல்லாருமே எழுதியிருப்பாங்க. வாட் இஸ் த டைட்டில் ஆஃப் த ஒர்க்?
ஏடி ஹோப்பு, தாமஸ் பைனு, ஜீன் பால் சாட்ரும் அதே டைட்டில் எழுதியிருக்காரு. 3 பேர் ஒரே டைட்டில் எழுதியிருக்காங்கன்னு சொன்னேன். ஏடி ஹோப் வந்து ஆஸ்திரேலியன் ரைட்டரு, தாமஸ் பைன் வந்து அமெரிக்கன் இண்டிபெண்டன்ஸ் ஓட்டி வருவாரு. த ஏஜ் ஆஃப் Reason. ஏஜ் ஆஃப் ரீசன். ஓகேவா? சொல்ல சொல்ல தயவு செஞ்சு ஒரு நோட்ட வச்சு எழுதிட்டே வாங்க. கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அத வச்சு படிங்க. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் கிளியர்ன்னு நெனைக்கிறேன். கிளியர் தானே இது? Yes, ma'am. கிளியர். ஓகேவா? கொஸ்டின் பேப்பர படிச்சுட்டு எக்ஸாம் ஹால் போனாலே நீங்க அவ்வளோ கொஸ்டின்ஸ் அட்டெண்ட் பண்ணலாம். அதனால நான் குடுக்கறத மட்டும் தயவு செஞ்சு படிச்சுட்டு எக்ஸாம் ஹால் போங்க. 200 கொஸ்டின்ஸ மட்டும் தரோவா கவர் பண்ணிட்டு போங்க. ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் இவங்கள உங்களுக்கு தெரியும். ஜிபி ஷா. ஜிபி ஷாவோட குரோனாலஜிக்கல் ஆர்டர் கேட்டிருக்காங்க. 16th கொஸ்டின். எது ஃபர்ஸ்ட் வரும்? Man and Superman. ம். மேன் அண்ட் சூப்பர்மேன். ஆனா 2 பி இருக்கே அங்க தான். ஐ அம் சாரி. இருங்க நான் குரோனாலஜி சொல்லிக் குடுத்துட்டு அகைன் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லுங்க. ஓகேவா? ஸோ ஜிபி ஷா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஜிபி ஷா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த இயர்ல நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாரு? 50. Sorry. ம்ஹ்ஹ்ம். 19 1925. 1950ல அப்ப யார் 25 madam. வாங்கியிருப்பா? முழு நம்பர் 1950. பில ஸ்டார்ட் ஆகும் ஆல்பபெட் வந்து ஏபி. 1950 1950ல யார் நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பா? புக்க பார்த்து சொல்லுங்களேன். Bertrand Russell. பிரெட்ரார்ட் ரசல். ஓகேவா? ஸோ 1950ல யார் வாங்கியிருப்பா அப்படின்னு சொன்னா பிரெட்ரார்ட் ரசல் அப்படின்றத தான் வாங்கியிருப்பாங்க. அது முழு நம்பர். நீ ஏன் அது என்ன தரோம் பண்ணலன்னு தெரியல. முழுசா ஊடையில வர நம்பர் 1950 பிரெட்ரார்ட் ரசல் அப்படின்னு ஒருத்தர் தான் வாங்கியிருப்பாரு. ஓகேவா? ஜிவி ஷாவோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு சொன்னா ஃபுல் நேம் என்ன அப்படின்னா ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா அப்படின்றதா. ஹீஸ் அ ஐரிஷ் பிளே ரைட். ஓகே. எப்பவுமே வந்து 4 ரைட்டர்ஸ் கொடுத்து இதுல யார் ஐரிஷ், யார் ஆஸ்திரேலியன், யார் ஜெர்மன்னு கேட்பாங்க. அப்ப தெரியணும் யார் வந்து ஐரிஷ் கீழ வருவா, யார் வந்து ஆஸ்திரேலியன் கீழ வருவா அப்படின்றது. ஸோ அதனால தான் இதுல மென்ஷன் பண்ணி சொல்றேன். ஜிவி ஷா வந்து ஐரிஷ் பிளே ரைட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபுல் நேம் என்ன அப்படின்னா ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இவர் வந்து என்ன டேர்ம் காயின் பண்ணிருப்பாரு அப்படின்னா செஸ்டர் பெல்லாக் அப்படின்ற டேர்ம் இவர் தான் காயின் பண்ணிருப்பாரு. ஓகேவா? இவ்வளவு நேரம் நிறைய டேர்ம்ஸ் காயின் பண்ணதை பார்த்தோம். அது கூட இதையும் ஆட் ஆன் பண்ணிக்கோங்க. செஸ்டர் பெல்லாக் அப்படின்ற டேர்ம் ஜிபி ஷா தான் காயின் பண்ணிருப்பாரு. இவர் எந்த இயர்ல நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாரு அப்படின்னு சொன்னா 1925. அண்ட் ஹி இஸ் அ ஒன்லி பர்சன் டு அவார்ட் போத் நோபல் பிரைஸ் அண்ட் ஆஸ்கர். ஓகேவா? ஆஸ்கர் அவார்டும் வாங்கியிருப்பாரு, நோபல் பிரைஸும் வாங்கியிருப்பாரு. ஆஸ்கர் அவார்டு வந்து எதுக்காக வாங்கியிருப்பாங்க அப்படின்னு சொன்னா பிலிம் பிக்மாலியனுக்காக வாங்கியிருப்பாங்க. அப்ப நியூ பிக்மாலியன் யார் எழுதியிருப்பா? நியூ பிக்மாலியன் லிபர் அமோரஸ்ன்னு ஒண்ணு வரும். லிபர் அமோரஸ் யாரோட ஒர்க்? நியூ பிக்மாலியன் 1825 பப்ளிகேஷன். Hazlitt. வில்லியம் ஹாஸ்லிட். எஸ் கரெக்ட். வில்லியம் ஹாஸ்லிட். ஓகே. வெறுமனையா பிக்மாலியன் அப்படின்னு சொல்லி கேட்டா அது வந்து ஜிபி ஷா. நியூ பிக்மாலியன் அப்படின்னு சொல்லி கேட்டா அது வந்து வில்லியம் ஹாஸ்லிட் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ ஜிபி ஷாவோட ஃபர்ஸ்ட் ஒர்க் அப்படின்னு பார்க்கும்போது த குவிண்டனன்ஸ் ஆஃப் இப்னனிசம் சொல்லி பார்க்கிறோம். இந்த இப்னனிசம் எந்த ஆத்தர்னு தெரியுதா? IBSENISM. Henry Gibson. ஹென்ரி இப்சன் தான் இந்த இடத்துல இப்னனிசம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ஹென்ரி இப்சனுக்கு நமக்கு தெரிஞ்ச ஒர்க் என்னது? பேய் கதை சொல்லி கொடுத்தல. The Doll's House. கரெக்ட். டால்ஸ் ஹவுஸ். டால்ஸ் ஹவுஸ் வந்து அடுத்த ஒர்க் என்ன வரும்? Ghost. கோஸ்ட். அப்ப கோஸ்டா வருது அப்படின்னா அவங்க 2 பேத்துக்கு நடுவுல என்ன இருக்கு? Enemy. எனிமி ஆஃப் த பீப்பிள்னு பார்த்தோம். ஓகேவா? கோஸ்ட் வந்து 1881ல பப்ளிஷ் ஆயிருக்கும். கோஸ்ட் வந்து 1882ல பப்ளிஷ் ஆயிருக்கும். அப்போ இது அடுத்த ஒர்க் ஏதோ ஒரு சம்மந்தமே இல்லாம ஒரு பேர்ட் வருமே. The Wild Duck. கரெக்ட். வைல்ட் டக். Duck. கரெக்ட் சார். டக். வைல்ட் டக். லாஸ்ட் ஒர்க் வந்து 1890ல பப்ளிஷ் ஆயிருக்கும். வாட் இஸ் த ஒர்க்? எப்ப பார்த்தாலும் நீங்க மறந்து போறது. ஹெச்ல ஸ்டார்ட் ஆகும். ஹெச்ல ஸ்டார்ட் ஆகும். ஹடா கேப்லர். HADA ஹெடா கேப்லர். ஓகேவா? அது வந்து 1890ல பப்ளிஷ் ஆயிருக்கும். அந்த ஸ்பெல்லிங் ஒரு தடவை கண்ணால போய் பாருங்க. கையால எழுதுங்க. அப்பதான் ஞாபகம் நிக்கும். ஓகேவா? ஹெடா கேப்லர் 1890ல பப்ளிஷ் ஆயிருக்கும். அதே 1890ல தான் ஜேஜி ஃப்ரேசரோட எந்த ஒர்க் பப்ளிஷ் ஆயிருக்கும்? ஜேஜி ஃப்ரேசர். வேஸ்ட்லேண்ட்ல டிஎஸ் எலியட் கொஞ்சம் ஆட்டை போட்டிருப்பாருன்னு சொன்னேன்ல. ஜேஜி ஃப்ரேசர்.
ஜேஜி The ஃப்ரேசர். Golden Bow. கரெக்ட். கோல்டன் பவ். ஓகேவா? ஜேஜி ஃப்ரேசரோட ஒர்க் என்ன அப்படின்னு சொன்னா கோல்டன் பவ். அதுவும் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னா 1890ல தான் பப்ளிஷ் ஆயிருக்கும். 1890 அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? ஸோ ஜிபி ஷாவோட கதை எதுல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா The Quintessence of Ibbanism அப்படின்ற டைட்டில் தான் ஸ்டார்ட் ஆகுது. 1891ல இந்த ஒர்க் வந்து பப்ளிஷ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாக்குறோம். ஓகே. இவரோட பிளேஸ் வந்து அன்பிளசன்ட் பிளேஸ், பிளசன்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு கேட்டகரியா பிரிப்பாங்க. ஓகே. ஸோ அன்பிளசன்ட் பிளேஸ் எதெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது விடோவர்ஸ் ஹவுஸ், த பிலாந்தரர், மிஸ்ஸஸ் வாரன்ஸ் ப்ரொஃபஷன். மிஸ்ஸஸ் வாரன் ப்ரொஃபஷன்ல அவங்க என்ன ப்ரொஃபஷன் பார்த்துட்டு இருப்பாங்க? What is the profession of Mrs. Warren? Prostitute. வேற ஒண்ணும் இல்ல. ப்ராஸ்டிடியூட்டா அவங்க வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அது அவங்க பொண்ணுக்கு தெரிஞ்சிரும். அதுக்கப்புறம் அவ எப்படி ரியாக்ட் பண்றா அப்படின்ற கதை தான் என்னது அப்படின்னு சொன்னா மிஸ்ஸஸ் வாரன்ஸ் ப்ரொஃபஷன் அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா? ஸோ ஜிபி ஷாவோட அன்பிளசன்ட் பிளேஸ் அப்படின்னு பார்க்கும்போது விடோவர்ஸ் ஹவுஸ், பிலாந்தரு, மிஸ்ஸஸ் வாரன்ஸ் ப்ரொஃபஷன் இது எல்லாமே அவரோட அன்பிளசன்ட் பிளேஸ் அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் இருக்கிற ஒர்க்ஸ் அவரோட அதர் ஒர்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆர்ம்ஸ் அண்ட் த மேன். ஓகேவா? ஆர்ம்ஸ் அண்ட் த மேனுக்கு தான் நான் என்ன சொல்லி கொடுத்தேன்? கை வந்து 2 இருக்கும், கால் வந்து 2 இருக்கும், மொத்தமா சேர்த்து 4. அதனால தான் ஆர்ம்ஸ் அண்ட் த மேன் வந்து 1894ல பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். ஞாபகம் இருக்கா? Yes, ma'am. எஸ். ஆர்ம்ஸ் அண்ட் த மேன் வந்து 1894. ஓகேவா? அதே வருஷம் தான் கேண்டிடாவும் பப்ளிஷ் ஆயிருக்கும் 1894. அப்புறம் யூ கேன் நெவர் டெல் வந்து 1896. மேன் அண்ட் சூப்பர்மேன். மேன் ஒருத்தன் இருக்கான், சூப்பர்மேன் ஒருத்தன் இருக்கான். அப்ப அந்த இடத்துல 2 பேர் இருக்காங்க. அதனால அதோட இயர் வந்து 1902 அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். ஸோ 1902 அதோட பப்ளிகேஷன். அப்புறம் ஜான்ஸ் புல்ஸ் அண்ட் அதர் ஐலாண்ட் வந்து 1904ல பப்ளிஷ் ஆயிருக்கும். மேஜர் பார்பரா 1905. டாக்டர்ஸ் டைலமா வந்து 1906. அப்புறம் நீங்க இதை விட்டுட்டு பிக்மாலியன் வந்துருங்க 1912. அப்புறம் மேக் டு மெதுசலா, செயின்ட் ஜான், த ஆப்பிள் கார்டு 1929. டூ ட்ரூ டு பி குட் வந்து அதோட சப்டைட்டில் என்ன அப்படின்னா பொலிட்டிக்கல் எக்ஸ்ட்ராவான்ஸா அப்படின்னு வரும். அப்புறம் த மில்லியனர்ஸ். இது எல்லாமே வந்து அவரோட இம்பார்ட்டன்டான ஒர்க்ஸ். இது எல்லாமே அப்படியே தெரியணும். ஓகேவா? அவரோட அன்பிளசன்ட் பிளேஸ் 3 பிளேஸ் என்ன, அவர் ரிமைனிங் ஒர்க்ஸ் என்ன அப்படின்றது இயரோட தெரியணும். இயர் கண்டிப்பா தெரிய வேண்டியது அப்படின்னு சொன்னா ஆர்ம்ஸ் அண்ட் த மேன், கேனடா இது ரெண்டுக்கும் தெரியணும். மேன் அண்ட் சூப்பர் மேனுக்கு தெரியணும். டாக்டர்ஸ் டைலமாக்கு தெரியணும். பிக்மாலியனுக்கு கண்டிப்பா தெரியணும். பிகாஸ் எதுக்குன்னா அதுதான் ஃபிலிம் எடுத்து அவர் வந்து ஆஸ்கர் அவார்டே வாங்கினாரு. அப்புறம் செயின்ட் ஜான். இந்த ஒர்க்ஸ்க்கு எல்லாத்துக்கும் இயர் ஃபர்ஸ்ட் தெரியணும். இதை படிச்சு முடிச்சுட்டு மிஸ்ஸஸ் வாரன் ப்ரொஃபஷன். ஓகேவா? இதை படிச்சு முடிச்சுட்டு ரிமைனிங் இருக்கிற இயர்ஸ் வந்து நீங்க எதுல ஸ்டார்ட் ஆகுதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க குவெண்டனஸ் ஆஃப் இப்னானிசம் அப்படின்றது 1891 ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் தொடர்ந்து தான் எங்களோட பப்ளிகேஷன் இயர் வரும். 91, 92, 93, 93, 94, 94. ஸோ ஆல்ரெடி 4க்கும் 1902க்கும் நான் எப்படி மனப்பாடம் பண்றது அப்படின்றத சொல்லி கொடுத்துட்டேன். ஓகேவா? அப்புறம் பிக்மாலியன் வந்து 1912, அப்புறம் செயின்ட் ஜான் வந்து 1923. எங்களோட ஷார்ட் பிளேஸ் அப்படின்னு பார்க்கும்போது மேன் ஆஃப் டெஸ்டினி, டார்க் லேடி ஆஃப் சானட்ஸ் வந்து நெட் கொஸ்டின் 1910. டார்க் லேடி ஆஃப் சொனட்ஸ் யாரோடதுன்னு கேட்டிருக்காங்க. அது ஜிபி ஷாவோடது. நெட் கொஸ்டின். தென் 3 பிளேஸ் வந்து பியூரிட்டன்ஸ்க்காக எழுதியிருப்பாங்க. அது என்னெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது டெவில்ஸ் டிசிப்ளின், அப்புறம் சீசர் அண்ட் கிளியோபட்ரா, கேப்டன் பிராஸ் பவுன் கான்வர்சேஷன். இது 3மே வந்து பியூரிட்டன் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளவுதான் வந்து ஜிபி ஷா. கிளியரா ஜிபி ஷா? Yes, ma'am. இப்ப குரோனாலஜி சொல்லலாமா? Yes, ma'am. ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன வரும்? Arms and the ஆர்ம்ஸ் அண்ட் Arms and மேனோட man. இயர் என்ன வர எந்த நம்பர்ல முடியும்னு சொல்லி கொடுத்தேன்? 4ல முடியும். அப்போ ஸ்டார்டிங் நம்பர் 1894. அப்ப அவங்களோட ஃபர்ஸ்ட் ஒர்க் எதுல ஸ்டார்ட் ஆச்சு? இப்னானிசம். 1891. எஸ் 1891. ஓகேவா? மேன் அண்ட் சூப்பர்மேன். சூப்பர்மேன் 2 பேர் இருக்காங்க. அப்ப அது பப்ளிகேஷன் இயர் என்ன? 1902. அவ்வளவுதான். ஓகேவா? பிக்மாலியனோட இயர் 1912. 1912. 1912. ஓகேவா? அது ஃபிலிமாவும் எடுத்து ஆஸ்கர் அவார்டு வாங்கியிருப்பாங்க. அப்புறம் செயின்ட் ஜான் 1923. ஓகே. டூ ட்ரூ டு பி குட் வந்து நம்ம அடியில பார்த்தோம். இது இந்த டைம் தான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்டிருக்காங்க. ஓகேவா? டூ ட்ரூ டு பி குட் வந்து 1931ல பப்ளிஷ் ஆயிருக்கு. சப்டைட்டில் என்ன அப்படின்னா பொலிட்டிக்கல் எக்ஸ்ட்ராவான்ஸா அப்படின்றது அதோட சப்டைட்டில். டார்க் லேடி ஆஃப் சானட்ஸோட பப்ளிகேஷன் இயர் கண்டிப்பாக தெரியணும். 1910 அப்படின்றது. கிளியர் தானடா ஜிபிஷா? படிச்சிடலாம்ல? Yes, ma'am. உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் தான். ஸ்டேட்மெண்ட்ஸ் கொஞ்சம் மறையுது. இது ஃபர்ஸ்ட் பாருங்க. ஓகேவா? விச் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ அபவுட் சார்லஸ் கேண்டர்பரி டேல்ஸ்னு கேட்டிருக்காங்க. இதுல எதெல்லாம் ட்ரூ எதெல்லாம் கிடையாது? கேண்டர்பரி டேல்ஸ் தெரியும் எல்லாருக்குமே. ட்ரூ எதெல்லாம் உண்மைன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்திருக்காங்க? ப்ரொலாக்ல வந்து சொல்லுங்க சார். The first statement, okay, ma'am. ஜெனரல் ப்ரொலாக்ல வந்து 29 பில்கிரிம்ஸ் வந்து மீட் பண்ணுவாங்க. எந்த இடத்துல மீட் பண்றாங்க அப்படின்னா டபாடின்ல மீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. சரியா? இது உண்மையா பொய்யான்றது தெரியணும். பார்ஸ் அண்ட் ட்ரெயில்ல வந்து எதை பத்தி பேசுறாங்க அப்படின்னு சொன்னா 7 வெர்ச்சுஸ் பத்தி பேசுறாங்கன்னு கொடுத்திருக்காங்க. அவன் எதை பத்தி பேசினானே தெரியாது. அப்புறம் கேண்டர்பரி டேல்ஸ்ல ப்ரோஸும் இருக்கு, வேர்ஸும் இருக்கு, வேரியஸ் மீட்டர்ஸ்ல வச்சு சாசர் வந்து எழுதியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அது உண்மையா இல்லையான்னு தெரியணும். அதுக்கப்புறம் 23 பில்கிரிம்ஸ் தான் ஸ்டோரிஸ் வந்து சொல்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கும்.
ஆனா 24 ஸ்டோரீஸ் ஆல் டுகெதரா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா ஒருத்தங்க மட்டும் 2 கதை சொல்லியிருப்பாங்க. நான் சொல்லிக் குடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பிரியரஸோட டேல்ல எத பத்தி பேசுவாங்க அப்படின்னு சொன்னா, மர்டர் ஆஃப் அ மதர் பை அ சைல்டுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? மர்டர் ஆஃப் அ மதர் பை அ சைல்டுன்னு குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஒரு அம்மாவ வந்து ஒரு குழந்தை கொலை பண்ற கதை தான் வந்து பிரியரஸ் டேல் அப்படின்னு குடுத்துருக்காங்க. இதுல எதெல்லாம் உண்மை, எதெல்லாம் கிடையாதுன்னு கேள்வி. A true. ஏ வந்து உண்டு அப்படின்னு சொல்லி. அப்ப ஏ உண்டு அப்படின்னு சொன்னா ஆப்ஷன்ல வந்து 3 ஏ குடுத்துருக்காங்க. ஏசிடி, ஏடிஇ, ஏபிஇ அப்படின்னு சொல்லி 3 இருக்கு. அடுத்தது எது உண்மைன்னு சொல்லலாம்? C சொல்லலாம் மேம். ஏன்னா ப்ரோஸும் உண்டு. 22 ப்ரோஸ் 2 வேர்ஸ்ன்னு பார்த்தோம். இல்ல 22 வேர்ஸ் 2 ப்ரோஸ்ன்னு பார்த்தோம். 2 ஓகேவா? 22 வேர்ஸ் 2 ப்ரோஸ் எழுதியிருப்பாரு. ஓகேவா? சி வந்து உண்மை. அப்ப ஏயும் சியும் உண்மை அப்படின்னு சொல்லிட்டா ஆப்ஷன் என்ன வரும்? செகண்ட் ஆப்ஷன் ACD. ஆன்சர் வந்து 2 தான். ஓகேவா? ஏசிடி தான் கரெக்ட். ஏன் மீதி இருக்க 2 பேர் கிடையாது அப்படின்னு சொன்னா புரியுதா சக்திக்கும் ஷீலாக்கும்? Yes, ma'am. Yes, ma'am. புரியுதுல்ல? டன். ஏன் இவங்க 2 பேரும் கிடையாது அப்படின்னு சொன்னா பியும் சியும் ஏன் கிடையாது அப்படின்னா நம்ம இப்பதான் பார்க்க போறோம். உள்ள உண்மையாவே அவங்க என்ன பேசுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கூட எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னு சொன்னா பார்சன் டேல வந்து பார்சன் எதை பத்தி பேசியிருப்பாரு அப்படின்னு சொன்னா 7 வெர்ச்சூஸ் பத்தி பேசியிருக்க மாட்டாரு. 7 டெட்லி சின்ஸ் பத்தி பேசியிருப்பாரு. ஓகேவா? வெர்ச்சூஸ் தப்பா கொடுத்துட்டாங்க. 7 டெட்லி சின்ஸ். அந்த 7 டெட்லி சின்ஸ் என்னன்னா பிரைடு, என்வி, ஆங்கர், ஸ்லோத், அப்புறம் கிளிட்டனி, லெச்சரி இது எல்லாமே அவரோட 7 டெட்லி சின்ஸ் பத்தி தான் பேசியிருப்பாரு. 7 வெர்ச்சூஸ் பத்தி பேசியிருக்க மாட்டாரு. ஓகேவா? தென் பிரேயர் ஸ்டைல்ல அவங்க வந்து ஒரு குழந்தை வந்து அம்மாவை கொல்ற கதையை பத்தி அங்க பேசவே இல்ல. பிரியர் ஸ்டைல என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, ஒரு விடோ இருப்பாங்க. அந்த விடோக்கு ஒரு குழந்தை இருக்கும். ஓகேவா? ஒரு சன் இருக்கும். ஒரு யங் சன். அந்த சன்ன வந்து கடத்திட்டு போயிருவாங்க. யார் கடத்துவா அப்படின்னா, ஜூஸ் பீப்பிள்ஸ் வந்து கடத்திட்டு போயிருவாங்க. ஏன் கடத்துவாங்க அப்படின்னு சொன்னா, சேட்டன் கிட்ட இருந்து ஒரு ஆர்டர் வந்திருக்கும். அந்த குழந்தைய வந்து மர்டர் பண்ண சொல்லி ஒரு ஆர்டர் வந்திருக்கும். எதுக்கு அப்படின்னா, அந்த குழந்தை வந்து ஒரு பாட்ட பாடிக்கிட்டே இருக்கும். ஓ ஆல்மா ரெடம்ப்டிவ் ஸ்டோரீஸ்ன்னு சொல்லி என்னமோ ஒரு பாட்டு. ஓகேவா? இந்த போம் வந்து அது பாடிக்கிட்டே இருக்கும். அந்த போம் வந்து யார இண்டிகேட் பண்ணுதுன்னா, வெர்ஜின் மேரிய வந்து இண்டிகேட் பண்ணுது. சோ அந்த சேட்டனுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. அந்த வெர்ஜின் மேரிய பத்தி அந்த குழந்தை விடாம பாடிக்கிட்டே இருக்கிறது. சோ அந்த குழந்தைய பாடுறத நிப்பாட்டணும் அப்படின்றதுக்காக ஜூஸ வச்சு அந்த குழந்தைய கடத்த வச்சு அந்த குழந்தைய கொல்ல சொல்லும். அதுதான் வந்து பிரியரஸ் டேல உண்மையாவே பேசப்பட்ட கதை. ஆனா என்ன குடுத்திருக்காங்க? குழந்தை வந்து அம்மாவ கொன்ன கதை அப்படின்னு மாரி நமக்கு குடுத்திருக்காங்க. அதனால ஸ்டேட்மெண்ட் வந்து கிடையாது. புரியுதா? Yes, ma'am. இப்ப புரிச்சுக்கோங்க. பார்சன் டேல எத பத்தி பேசுனாங்கன்னா 7 டெட்லி சின்ஸ். பிரேயரஸ் டேல எத பத்தி பேசுனாங்க அப்படின்னு சொன்னா, அந்த குழந்தை ஒரு பாட்டு பாடிட்டு இருக்கு. அது வெர்ஜின் மேரிய பத்தின பாட்டு. அது யாருக்கு பிடிக்கலன்னா, சேட்டனுக்கு பிடிக்கல. அதனால அத கடத்திட்டு போய் கொல்ல சொல்லுது. ஓகேவா? இதுதான் வந்து நம்ம புதுசா படிச்ச பாயிண்ட். கேண்டர்பரி டேல்ஸ் நம்ம நெறைய படிச்சிருக்கோம். என்ன கேரக்டர்ஸ், என்ன நேம், யார் ஃபர்ஸ்ட் வந்தா, யார் கடைசி போனா, எல்லா கதையும் நமக்கு தெரியும். ஆனா யார் எந்தெந்த கதைக்குள்ள என்னென்ன பேசுனாங்கன்றத நான் சொல்லிக் குடுத்ததும் இல்ல. பிகாஸ் அது ரொம்ப எலாபரேட்டா இருக்கும். நம்மளோட டைம பயங்கரமா கன்சியூம் பண்ணும். சோ இப்படி கொஸ்டின் பேப்பர்ல பார்க்கும்போது அப்படி படிச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா இட் வில் பி ஈஸி. ஓகேவா? சோ பார்சன் டேல என்ன பேசுனாங்க, பிரேயரஸ் டேல என்ன பேசுனாங்க அப்படின்றது. ரிமைனிங் அதுல குடுத்திருக்க 3 பாயிண்ட்ஸ்மே கரெக்ட். 29 பில்கிரிம்ஸ் தான் டபார்டன்ல இருந்தாங்க. அது டோட்டலா பார்த்தா 31 சொல்லுவாங்க. 31ல ரிமைனிங் இருக்கிற 2 யாரு அப்படின்னா, ஒண்ணு வந்து சாசர், இன்னொன்னு வந்து ஹோஸ்ட். அவங்க 2 பேரையும் சேர்த்தா 31 பேரு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? கேண்டர்பரி டேல்ஸ்ல 2 ப்ரோஸ், 22 வேர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 23 பேர் தான் கதை சொல்லுவாங்க. ஆனா 24 ஸ்டோரீஸ் இருக்கும். எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தா, சாசர் மட்டும் 2 கதை சொல்லியிருப்பாரு. ஞாபகம் இருக்கும் நம்புறேன். இருக்கா? Yes, ma'am. எஸ். டன். முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட். ஒரே ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினா தான் இருந்துச்சு இந்த கொஸ்டின் பேப்பர்ல. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். Which of the following statements are correct ன்னு கேட்டிருக்காங்க. Diegesis is a term used by Plato to mean statement and by Aristotle to mean narration. Diegesis அப்படின்ற இந்த டேர்ம பிளேட்டோ வந்து என்னன்னு சொல்றாரா? ஸ்டேட்மெண்ட்னு சொல்றாரா? அரிஸ்டாட்டில் வந்து நரேஷன்னு சொல்றாங்களாம். உண்மையான்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்புறம் ஃபூக்கோவோட டேர்ம் வந்து பயோபாலிட்டிக்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகே. அப்புறம் ஹைப்பர் டெக்ஸ்ட்னா என்ன அப்படின்னு சொன்னா செகண்ட் டிகிரி லிட்ரேச்சர் மேட் அப் ஆஃப் ஒர்க்ஸ். மலஃபா ஹைப்பர் டெக்ஸ்ட்னா என்ன அப்படின்னு சொன்னா நிறைய டெக்ஸ்ட்டை ஒண்ணா மாத்தி ஒரே டெக்ஸ்ட் எடுத்துட்டு வரதை நம்ம ஹைப்பர் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதற்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காங்க. அது கரெக்டா இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. டிசைரிங் மிஷின்ஸ் அப்படின்ற டேர்ம் வந்து இந்த கான்செப்டை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணா அப்படின்னா ஆண்டோனியோ கிரகாம்சி அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ட்ரீம் ஒர்க் இஸ் அ சைக்காட்டிக்கல் டேர்ம் அப்படின்னு சொல்லி கொடுத்து அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கீழே கொடுத்திருக்காங்க. ஓகே. இதுல எது உண்டு எது கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க. கீழே ஒரு 4 ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு தெரியுது. நமக்கு இதுல ஆல்ரெடி என்ன தெரியும்? பயோபாலிட்டிக்ஸ் தெரியும் மேம். பயோபாலிட்டிக்ஸ் யாரோட டேர்ம் உண்மையாவே? ஜேஜி ஃப்ரேசரோடது. ஜேஜி ஃப்ரேசரோடது கிடையாது. பயோபாலிட்டிக்ஸ் வந்து ஃபூக்கோ தான். பானாப்டிகல். ருடால்ஃப் கில்ஜன். RUDOLF ருடால்ஃப் கெஞ்சன் வரும். KIJ ஏதோ ஸ்பெல்லிங் வரும். ஓகேவா? ருடால்ஃப் கெஞ்சன் வரும். அவர் தான் பயோபாலிட்டிக்ஸ் அப்படின்ற டேர்ம காயின் பண்ணியிருப்பாரு. பட் நம்ம என்ன படிச்சிருக்கோம்? அந்த டேர்ம பத்தி பேசினது யாரு?
நேத்து கூட பார்க்கும்போது சொல்லிக் குடுத்தேன்ல. மெடிக்கல் கேஸ், ஆர்க்கியாலஜி ஆஃப் நாலேட்ஜ், பான் ஆப்டிசிசம். Uh, கொஸ்டின்லயே இருக்குடா. சரி, நான் குழப்ப விரும்பல. Foucault. ஃபூகோ தான். பயோபாலிடிக்ஸ பத்தி யார் பேசியிருப்பா அப்படின்னா, ஃபூகோ தான் பேசியிருப்பாங்க. ஆனா பயோபாலிடிக்ஸ் அப்படின்ற டெர்ம் உண்மையாவே யார் காயின் பண்ணா அப்படின்னா, ருடால்ஃப் கெஞ்சன் அப்படின்ற ஒரு ஆத்தர் வந்து காயின் பண்ணியிருப்பாரு. இந்த பாயிண்ட் கிளியரா? Yes, ma'am. எஸ். அதர்ஸ்? Yes, ma'am. ஓகேவா? Clear. அப்புறம் ஹைப்பர் டெக்ஸ்ட்னா என்ன அப்படின்றத ரெஃபர் பண்ணுங்கன்னு குடுத்துருக்காங்க. இதுக்கு கரெக்ட்டான ஆப்ஷன் என்னன்றத சொல்லிட்டு நான் எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்குறேன். இல்ல உங்களுக்கு தப்பானது தான் கரெக்ட்டா ஞாபகம் இருக்கும். இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா, 4த் ஒன். பிசிஇ வந்து கரெக்ட்டா இருக்கு. ஓகேவா? சோ இதுல இதெல்லாம் கரெக்ட்ன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட்ன்னு கேட்டிருக்காங்க. சோ பிசிஇ 3மே கரெக்ட்டா இருக்கு. பி வந்து ஃபூகோவோட பாயிண்ட் வந்து கரெக்ட். அப்புறம் சி ஹைப்பர் டெக்ஸ்ட்னா என்ன அப்படின்னா, நெறைய டெக்ஸ்ட் மொத்தமா சேர்ந்து அலூட் பண்ணது தான் ஹைப்பர் டெக்ஸ்ட். அதுவும் கரெக்ட். அப்புறம் ட்ரீம் ஒர்க் அப்படின்றது சைக்காலஜிக்கல் டெர்ம். ட்ரீம் பத்தி பேசினாலே அது சைக்கோ அனாலிசிஸ் தான். ஓகேவா? அதனால அந்த பாயிண்ட்டும் கரெக்ட். இப்ப எது தப்பு அப்படின்னு சொன்னா, டிசைரிங் மிஷின்ஸ் அப்படின்ற கான்செப்ட்ட யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணலன்னா, ஆண்டோனியோ கிரகம்சி இன்ட்ரோடியூஸ் பண்ணல. டைஜெசிஸ் அப்படின்ற டெர்ம பிளேட்டோ வந்து ஸ்டேட்மெண்ட்டும், அரிஸ்டாட்டில் வந்து நரேஷனும் யூஸ் பண்ணல. அதுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா, ஸ்டேட்மெண்ட் ஏ டைஜெசிஸ் அப்படின்ற இந்த டெர்ம் யூஸ்ட் பை பிளேட்டோ அண்ட் அரிஸ்டாட்டில் 2 பேருமே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா 2 பேருமே என்னன்னு சொல்லியிருக்காங்க, நரேஷன் தான் சொல்லியிருக்காங்களே தவிர, ஒருத்தவங்க வந்து ஸ்டேட்மெண்ட், ஒருத்தவங்க வந்து நரேஷன்னு சொல்லப்படல. ஓகேவா? புரிஞ்சுச்சா? டைஜெசிஸ் அப்படின்ற டெர்ம் வந்து யார் யூஸ் பண்ணியிருக்கா? பிளேட்டோவும் யூஸ் பண்ணியிருக்காங்க, அரிஸ்டாட்டிலும் யூஸ் பண்ணியிருக்காங்க. டு மீன் நரேஷன். நாட் ஜஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அண்ட் நரேஷன் ரெஸ்பெக்டிவ்லி. 2 பேரும் தனித்தனியா பிரிச்சு நான் ஒண்ணு சொன்னேன், நீ ஒண்ணு சொன்னேன்னு சொல்லல. 2 பேருமே சேர்த்து நரேஷன் அப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. அதனால ஸ்டேட்மெண்ட் 1 வந்து இன்கரெக்ட் அப்படின்னு பார்க்கிறோம். ஓகேவா? ஸ்டேட்மெண்ட் பி அது வந்து கரெக்ட். பிகாஸ் ஃபூகோவோட கான்செப்ட் தான் என்னது அப்படின்னு சொன்னா பயோபாலிடிக்ஸ். இந்த இடத்துல நான் சிம்பிளா சொல்றேன். ஃபூகோவோட கான்செப்ட் தான் பயோபாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சம்டைம்ஸ் இதை கரெக்டா கொடுத்துட்டு பின்னாடி கொடுத்துருக்க எக்ஸ்பிளனேஷனா தப்பா கொடுத்துருப்பான். சரியா? அதனால ப்ராப்பரா ரீட் பண்ணி ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இல்லையான்றதை அனலைஸ் பண்ணிக்கோங்க. தென் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் ஹைப்பர் டெக்ஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா, நிறைய டெக்ஸ்ட் வந்து லிங்க் ஆகி ஒரு டெக்ஸ்ட் வந்து ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொன்னா, அது வந்து நம்ம ஹைப்பர் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் ஸ்டேட்மெண்ட் சி. அதனால அது வந்து கரெக்ட். அப்புறம் ஸ்டேட்மெண்ட் டி டிசைரிங் மிஷின்ஸ் அப்படின்ற இந்த கான்செப்டை யார் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பா அப்படின்னா, கைல்ஸ் டெலுக்ஸ் அண்ட் ஃபெலிக்ஸ் குடாரி. இந்த 2 பேரும் நம்ம எங்கேயோ பார்த்திருக்கோமே நேத்து. எங்க பார்த்தோம்? ரிசோம்ன்ற டேர்ம காயின் பண்ணிருக்காங்க. வெரி குட். ரிசோம் அப்படின்ற டேர்ம காயின் பண்ணிருப்பாங்க. அவங்களோட ஒர்க் வந்து கீழே கொடுத்திருக்கேன் பாரு. கேபிட்டலிசம் அண்ட் ஸ்டேட்மெண்ட்லயே இருக்கு பாருங்கடா. ஸ்டேட்மெண்ட் டில சிக்ரோஃபோனியா. Schizophrenia. ஏதோ ஒரு ப்ரொனவுன்சியேஷன் எனக்கும் அது ப்ராப்பரா வரல. கேபிட்டலிசம் அண்ட் சிக்ரோஃபோனியா அப்படின்றது அவங்க 2 பேரும் எழுதின ஒர்க். கைல்ஸ் டெலுக்ஸ் அண்ட் ஃபெலிக்ஸ் குடாரி 2 பேரும் சேர்ந்து எழுதின ஒர்க். அதுக்கு கீழ 2 விஷயத்த பத்தி 2 எஸ்ஸேஸ் மாதிரி எழுதியிருப்பாங்க. ஒண்ணு வந்து ஆன்டி ஈடிபஸ்ன்னு பார்த்தோம். இன்னொன்னு தௌசண்ட்ஸ் ஆஃப் பிளேட்யூஸ் அப்படின்னு பார்த்தோம். ஆன்டி ஈடிபஸ் வந்து 1972ல எழுதியிருப்பாங்க. தௌசண்ட்ஸ் ஆஃப் பிளேட்யூஸ் வந்து 1980ல எழுதியிருப்பாங்க. இதுல லாஸ்ட் டைம் தியரிஸ் நடத்திட்டு இருக்கும்போது சொல்லிக் கொடுத்தேன். போஸ்ட் மாடர்னிசம் கீழ அவங்க எல்லாரும் வருவாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த பாயிண்ட்ஸ் கீழ நீங்க எதையும் ஆட் ஆன் பண்ணிக்க போறீங்க. டிசைரிங் மிஷின்ஸ் அப்படின்ற இந்த டேர்ம் யாரோடது, யாரோட கான்செப்ட் அப்படின்னு சொன்னா, கைல்ஸ் டெலுக்ஸ் அண்ட் ஃபெலிக்ஸ் குடாரியோட கான்செப்ட். அது கூட கேபிட்டலிசம் ஜிக்ரோஃபோனியான்னு ஒரு ஒர்க் எழுதினாங்க. அந்த ஒர்க்குக்கு கீழ 2 எஸ்ஸே எழுதினாங்க. ஒரு எஸ்ஸே வந்து ஆன்டி ஈடிபஸ், இன்னொரு எஸ்ஸே வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் பிளாட்டியூஸ் 1972 அண்ட் 1980 அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அப்புறம் ஸ்டேட்மெண்ட் இ வந்து கரெக்ட். ட்ரீம் ஒர்க் அப்படின்ற டேர்ம் வந்து சைக்கோ அனலிட்டிக்கல் டேர்ம் தான். யார் யூஸ் பண்ணிருப்பா அப்படின்னு சொன்னா, சிக்மெண்ட் ஃப்ராய்ட் வந்து யூஸ் பண்ணிருப்பாரு. எதுக்கு அப்படின்னு சொன்னா, அன்கான்ஷியஸா நம்ம ட்ரீம்ல நிறைய விஷயங்கள் வரும், நிறைய விஷயங்களை பார்ப்போம்ல, அது எல்லாத்தையுமே வந்து ரா மெட்டீரியலா எடுக்க முடியும், டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும். அதை வச்சு நம்மளால கோர்வையா அது என்ன சொல்ல வருதுன்றதை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்றத அவர் வந்து பிலீவ் பண்ணுவாரு. அதுதான் வந்து சிக்மெண்ட் ஃப்ராட். சிக்மெண்ட் ஃப்ராட் அப்படின்னாலே நம்ம ஒரே ஒரு ஒர்க் பார்ப்போம்ல, 1899. வாட் இஸ் த ஒர்க்? Interpretation of dreams. சூப்பர். இன்டர்பிரேஷன்ஸ் ஆஃப் ட்ரீம்ஸ். அவரோட ஃபர்ஸ்ட் ஒர்க் என்னன்னு பார்த்தோம்? அஃபாசியான்னு வருங்க. ஆன் அஃபாசியா அப்படின்னு எழுதியிருப்பாரு. செகண்ட் ஒர்க் வந்து ஹிஸ்டரியான்னு எழுதியிருப்பாரு. தேர்ட் ஒர்க் தான் இன்டர்பிரேஷன்ஸ் ஆஃப் ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம். ஓகேவா? இது எல்லாமே வந்து சிக்மெண்ட் ஃப்ராடோட திங்ஸ் அப்படின்னு பார்க்கிறோம். கிளியரா அந்த 5 ஸ்டேட்மெண்ட்டும்? Yes, ma'am. பிளேட்டோவும் அரிஸ்டாட்டிலும் சேர்ந்து என்னன்னு சொன்னாங்க? டைஜெசிஸ Narration. நரேஷன் தான் சொன்னாங்க. ஃபூகோவோட டேர்ம் தான் என்னது? Biopolitics. ஆனா பயோபாலிடிக்ஸ்ன்ற டேர்ம் உண்மையாவே யார் காயின் பண்ணா? Rudolf கெஞ்சன். Kenjan. ருடால்ஃப் கெஞ்சன். ஓகேவா? ஹைப்பர் டெக்ஸ்ட்னா என்ன? Multi-layers of text. எஸ். நிறைய டெக்ஸ்ட் சேர்ந்து மொத்தமா அடிச்சு போட்டு உள்ள போறது ஹைப்பர் டெக்ஸ்ட்னு பார்க்கிறோம். டிசைரிங் மிஷின்ஸ் வந்து யாரோட கான்செப்ட்? Gilles Deleuze and கிலிக்ஸ் குடாரி. Guattari. குடாரி. ஓகேவா? அவங்க 2 பேரும் தான் சேர்ந்து எழுதியிருப்பாங்க. அவங்க 2 பேரோட ஒர்க் என்னது? Capitalism and ஜிக்ரோஃபோனியா. schizophrenia. சிக்ரோஃபோனியா. ஓகேவா? அது கீழ 2 எஸ்ஸே எழுதியிருப்பாங்கன்னு பார்த்தோம். வாட் ஆர் தி 2 எஸ்ஸேஸ்?
Anti-Oedipus, Thousand of Light Flat Years. 1972 and 1980 அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ட்ரீம் ஒர்க் அப்படின்றது யாரோட term? Sigmund Freud. சிக்மெண்ட் ஃப்ராய்ட். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. ஓகேவா? சாரி. ஓகே. நாட் அ நாவல். ஓகேவா? ஜீன் ரைஸோட இந்த 4 ஒர்க்ஸ்ல எது வந்து ஜீன் ரைஸோட நாவல் கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க. ஜீன் ரைஸ்க்கு நமக்கு ஒரே ஒரு ஒர்க் தான் நான் சொல்லி கொடுத்திருக்கேன். வாட் இஸ் அ ஒர்க்? இதுல ஆப்ஷன்ல இல்ல. பட் நான் ஒரே ஒரு ஒர்க் சொல்லி கொடுத்திருக்கேன். ஜெயின் ஐயரை பார்த்து எழுதியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஜீன் ரைஸோட ஒரே 1966ல பப்ளிஷ் ஆயிருக்கும் அந்த ஒர்க் கூட. ஜெயின் ஐயர் இருக்குல்ல, மேட் உமன் Wild அட் 30. Sargassy. அவ்வளவுதான். ஒயிட் சரகோசாசி. அந்த ஒரு பாயிண்ட் தான் நமக்கு ஜீன் ரைஸ்க்கு தெரியும். ஓகேவா? இப்ப ஜீன் ரைஸ நம்ம முழுசா படிக்க போறோம். அவ்வளவுதான் வித்தியாசம். இதுல எது வந்து ஜீன் ரைஸோட ஒர்க் கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்டா, கோல்டன் சைல்ட் அப்படின்ற ஒர்க் வந்து ஜீன் ரைஸோட கிடையாது. அப்ப ரிமைனிங் இருக்கிற 3 ஒர்க்ஸ்மே யாரோடது அப்படின்னா ஜீன் ரைஸோடது. குவார்டெட், குட் மார்னிங் மிட் நைட், வாயேஜ் இன் தி டார்க். இந்த 3மே வந்து ஜீன் ரைஸோட ஒர்க்னு நம்ம புதுசா படிக்க போறோம். ஓகேவா? சோ ஜீன் ரைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்களோட ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன அப்படின்னா பாஸ்டர்ஸ் அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதிருக்காங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? பாஸ்டர்ஸ் அப்படின்னு ஒரு ஒர்க் மட்டும் நம்ம படிச்சிருந்திருப்போம். ஆனா என்ன கொடுத்திருக்கான் பாருங்க, யூஎஸ்ல பப்ளிஷ் பண்ணும்போது அது என்ன டைட்டில்ல பப்ளிஷ் பண்ணாங்கன்னா குவார்டெட் அப்படின்ற டைட்டில்ல பப்ளிஷ் பண்ணாங்களாம். இப்படிதான் கொஸ்டின்ஸ் இருக்கும். புரியுதா? நம்ம ஒருவேளை ஜீன் ரைஸா நீங்க முன்னாடியே படிச்சிருந்தாலும் உங்களுக்கு என்ன டேர்ம் தெரியும் அப்படின்னா பாஸ்டர்ஸ் அப்படின்றது அவரோட ஒர்க்னு மட்டும் தான் தெரியும். யூஎஸ்ல பப்ளிஷ் பண்ணும்போது அதோட டைட்டில்ல குவார்டெட்னு மாத்திட்டாங்கன்றது நமக்கு தெரியாது. அதுக்கு நம்ம விக்கிபீடியால போய் கொஞ்சம் கிரவுண்ட் ஒர்க் பண்ணியிருந்தா மட்டும் தான் தெரிஞ்சிருக்கும். சோ குவார்டெட், பாஸ்டர்ஸ் ரெண்டுமே ஒரே ஒர்க்கை தான் இண்டிகேட் பண்ணுது. யூஎஸ்ல பப்ளிஷ் பண்ணும்போது குவார்டெட் அப்படின்ற டைட்டில்ல அவர் பப்ளிஷ் பண்ணிருக்காரு. ஓகேவா? சோ பாஸ்டர்ஸ், குவார்டெட், வாயேஜ் இன் தி டார்க், குட் மார்னிங், மிட் நைட், ஒயிட் சரகோசாசி, ஸ்மைல் ப்ளீஸ் அப்படின்றது அவரோட அன்பினிஷ்ட் ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? இது அன்பினிஷ்ட் ஆட்டோபயோகிராஃபின்றது அவர் முடிக்காம இருக்கிற அவர் முடிக்கவே இல்லையா, இல்லைன்னா அது சப்டைட்டிலே அன்பினிஷ்ட் ஆட்டோபயோகிராஃபி தான் வச்சிருக்காரான்றது எனக்கு ஐடியா இல்ல. பட் அதோட சப்டைட்டில் என்ன வரும்னா அன்பினிஷ்ட் ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னு தான் அவர் வச்சிருப்பாரு. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் ஒர்க் என்னது? ஜீன் ரைஸ் அப்படின்னு சொன்னா பாய்ஸ்டர்ஸ், அப்புறம் வாய்ஸ் இன் தி டார்க், குட் மார்னிங் மிட் நைட், ஒயிட் சரகோசாசி. நீங்க எப்பவுமே வந்து ஜீன் ரைஸ்னு உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ல பார்க்கவும் ஃபர்ஸ்ட் ஒர்க் உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்னா ஒயிட் சரகோசாசி மட்டும் தான் ஞாபகம் வரும். அப்ப ரிமைனிங் இருக்கிற ஒர்க்ஸ் என்ன அப்படின்றது பயப்பட தேவையில்ல. சி அப்படின்ற ஒரு வேர்ட் இதுல இருக்கு. அப்படிதானே? சி வந்து நைட் நேரத்துல சில வந்து எப்படி போவோம்? வாயேஜா தான் நம்ம வந்து போவோம். ஓகேவா? இருட்டா இருந்தாலும் பரவாயில்ல, வெளிச்சமா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து அதுல ஒரு வாயேஜா தான் நம்ம கடந்து போயிட்டு இருப்போம். அதனால வாயேஜ் இந்த டார்க் அப்படின்றது அதுல அவரோட இன்னொரு ஒர்க் ஞாபகம் வச்சுக்கோங்க. கடல்ல போயிட்டு இருக்கும்போது குட் மார்னிங்கும் வரும், மிட் நைட்டும் வந்துரும். ஓகேவா? அதனால குட் மார்னிங் மிட் நைட் அப்படின்றது அவரோட இன்னொரு ஒர்க். மீதி இருக்கிற ஒர்க் நம்ம படிக்க போறோம் பாஸ்டர்ஸ், குவாட்ரேட், அப்புறம் ஸ்மைல் ப்ளீஸ் அப்படின்றது அவரோட அன்பினிஷ்ட் ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு. சோ வெறுமனே ஒரு ஒர்க்கை மட்டும் ஞாபகம் வச்சா போதும். அது தொடர்ந்து இருக்கிற வேர்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். குட் மார்னிங் மிட் நைட், வாய்ஸ் இன் தி டார்க், பாஸ்டர்ஸ் அண்ட் குவாட்ரேட், ஸ்மைல் ப்ளீஸ். இவ்வளவுதான் வந்து ஜீன் ரைஸோட ஒர்க்ஸ். இது மட்டும் தான் நம்ம படிக்க போறோம். கிளியரா இது? Yes, ma'am. என்ன சொல்லி கொடுக்குறேன்னு புரிஞ்சுச்சா? ஒயிட் சரகோசாசி கூட எப்படி அதை ரெண்டையும் கனெக்ட் பண்ணேன்னு சொல்லி, இல்ல குழப்பறேனா? இல்ல புரியுது மேம். புரியுதுல்ல. ஏன்னா நீங்க நெறைய பேர படிச்சுட்டு எக்ஸாம் ஹால் போவீங்க சரியா? உங்களுக்கு நான் போனதும் அது உடனே ஞாபகம் வரணும். நீங்க ஒண்ணும் சிஸ்டம் கிடையாது. டப்புன்னு அடிச்சதும் உடனே மூளை எடுத்து குடுக்குறதுக்கு. டைம் ஆகும் கொஞ்சம். அப்போ நல்லா படிக்கிற ஒர்க்க தரோவா படிச்சுக்கோங்க. அது போக அதுல ஒட்டி ஒட்டி வர்ற வேர்ட்ஸ் மட்டுமா ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஸ்டின் பேப்பர்ல அந்த வேர்ட்ஸ பார்க்கும்போது இந்த வேர்ட நான் பார்த்தேன், இத நான் பார்க்கல அப்படின்னு உங்களால எலிமினேட் பண்ண முடியும். சரியா? சோ சி அப்படின்னு பார்க்கும்போது வாய்ஸ் இன் தி டார்க், குட் மார்னிங் மிட் நைட், பாஸ்டர்ஸ், குவாட்ரேட், ஸ்மைல் ப்ளீஸ் இது எல்லாமே வந்து ஜீன் ரைஸோட ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே. சோ இதோட வி வில் வைண்ட் இட் அப். ஓகே. லாஸ்ட் கொஸ்டின். அலெக்சாண்டர் போப்போட ஃபேமஸ் கோட் "A little knowledge is dangerous things" appears in which one of the following works ன்னு கேட்டிருக்காங்க. எந்த ஒர்க்ல வரும்? Essay on manல எஸ்ஏ ஆன் கிரிட்டிசிசம். நான் கிளாஸ் நடத்தும்போது நான் சொல்லிக் கொடுத்தேன். எப்பவுமே எஸ்ஏ ஆன் மேனும் எஸ்ஏ ஆன் கிரிட்டிசிசமும் குழப்பிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை சொல்லிக் கொடுத்தேன். எஸ்ஏ ஆன் கிரிட்டிசிசமோட பப்ளிகேஷன் இயர் என்னன்னு சொல்லுங்க, அப்புறம் கதை சொல்றேன். 11 என்ன ஸ்டார்டிங் 1911. சார்? 11. I'm sorry. என்ன இயர் ஸ்டார்டிங்? 17. 17th ல 1711 சரியா? எஸ்ஏ ஆன் மேனோட பப்ளிகேஷன் இயர் என்ன? 33. 1733. 33. ஓகேவா? டன்சியாடோட இயரை நேத்து சொல்லிக் கொடுத்தேன். யாராவது ஒருத்தருக்கு ஞாபகம் இருக்கா? 1727. ஓகேவா? 27 26 வரும். வில் செக் இட். சோ இதுதான் வந்து கதை. ஐ மீன் சாரி. இதுதான் வந்து இயர்ஸ். ஓகேவா? எஸ்ஏ ஆன் கிரிட்டிசிசமும் சரி, எஸ்ஏ ஆன் மேனும் சரி, 2 பேருமே எப்ப பார்த்தாலும் குழப்பிட்டே இருப்பாங்க. எஸ்ஏ ஆன் கிரிட்டிசிசம்ல தான் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா எல்லா கோட்டுமே இருக்கும். எல்லா கோட்டும் அப்படின்னு சொன்னா ஜஸ்ட் அ மினிட்.
விசிபிளாடா? எஸ் மேம். Yes, ma'am. விசிபிள் தானே. ஸோ எஸ்ஏ ஒன் கிரிட்டிசிசம் அண்ட் எஸ்ஏ ஒன் போப். ஓகே, இது ரெண்டு மட்டும் நான் இதுக்குள்ள இருந்து சொல்லி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ரிமைனிங் அதில் பார்க்கலாம். எஸ்ஏ ஒன் கிரிட்டிசிசம்னு இருக்கா? எஸ்ஏ ஒன் கிரிட்டிசிசம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுக்குள்ள தான் எல்லா கோட்ஸுமே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், a little learning is dangerous thing, to err is human, to forgive divine, true wit in where angels fear to tread. இதுல இருந்து தான் வந்து E.M. Froster's where angels fear to tread அப்படின்ற ஒர்க்குக்கு டைட்டில் எடுத்திருப்பாரு. True ease in writing comes from art and not chance, as those move easier who those are learn to dance. இது எல்லாமே வந்து இந்த எஸ்ஏ ஆன் கிரிட்டிசிசம் கீழே தான் வந்து இவ்வளவு கோட்ஸும் வரும். ஓகேவா? எஸ்ஏ ஆன் மேன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல மனுஷன் வந்து ஏன் படைக்கப்பட்டான், அந்த சங்கிலியில வந்து அவன் எந்த இடத்துல இருக்கான். நம்ம சயின்ஸ்ல பாத்துருப்போம் தெரியுமா? கிராஸ் ஹாப்பரை வந்து பாம்பு சாப்பிடும், இல்ல எலி சாப்பிடும், அப்புறம் எலியை வந்து பாம்பு சாப்பிடும், பாம்பை வந்து ஈகிள் சாப்பிடும், ஈகிளை வந்து இவன் சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செயினை நம்ம படிச்சிருப்போம். ஞாபகம் இருக்கா சயின்ஸ் புக்ல? எஸ் மேம். Yes, ma'am. அப்போ கிரிட்டிசிசம்ல வந்து அவரோட ஃபேமஸ் கோட்ஸ் எல்லாமே இருக்கும்ன்றது ஞாபகம் வச்சுக்கணும். எஸ்ஏ ஆன் மேன்ல என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா, அந்த மனுஷனோட அவன் உலகத்துல பிறந்திருக்கான், அவன் வந்து எந்த இடத்துல இருக்கான் அப்படின்றத பத்தி எஸ்ஏ ஆன் மேன்ல பேசியிருப்பாரு. இங்க இருக்கு பாருங்க. எஸ்ஏ ஆன் மேன் எதை பத்தி பேசுவோம் அப்படின்னா, மேன்ஸ் ரிலேஷன்ஷிப் வித் யூனிவர்ஸ். ஓகேவா? அவனுக்கு இந்த மனுஷனுக்கு இந்த யூனிவர்ஸ் கூட என்ன வந்து கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிறத பத்தி பேசும். ஆஸ் வெல் அஸ் மேனோட பொசிஷன், இந்த கிரேட் செயின் ஆஃப் பீயிங்ல அவனோட பொசிஷன் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி அதை பத்தி மட்டும் தான் இதுல வந்து பேசும். ஓகேவா? இப்ப கடவுள் வந்து நம்மள இந்த இடத்துல படைச்சிருக்காரு இந்த உலகத்துல அப்படின்னு சொன்னா அதுக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்கும். அந்த பர்பஸ்ல தான் வந்து நம்ம இருக்கணும். அதை வந்து நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. நம்ம ஏன் இப்படி இருக்கோம், நம்ம ஏன் அப்படி இருக்கோம்ன்றது கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது அப்படின்றத எஸ்ஏ ஆன் மேன் கீழே பேசியிருப்பாரு. அப்போ மேன் அப்படின்னு சொல்லி வந்தாலும் என்ன ஞாபகம் வரணும்? அவனோட ரிலேஷன்ஷிப் என்ன இந்த யூனிவர்ஸ் கூட, அவன் வந்து கிரேட் செயின் ஆஃப் பீயிங்ல அவனோட பொசிஷன் எங்க இருக்கு. சோ அது வந்து எதை கன்சர்ன் பண்ணியிருக்கும் அப்படின்னு சொன்னா, நேச்சுரல் ஆர்டர் ஆஃப் God as decreased of man. ஓகேவா? பிகாஸ் man cannot know God purpose. God வந்து எதனால படைச்சான் அப்படின்றது மனுஷனுக்கு தெரியவே தெரியாது. கடவுள் வந்து எதுக்கு நம்மள இங்க படைச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த பொசிஷனை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாம அந்த செயின் ஆஃப் பீயிங்ல அவன் வந்து வாழணும் அப்படின்றத பத்தி தான் எஸ்ஐ ஆன் மேனு கீழே அவர் பேசியிருப்பாரு. சோ ஏதாவது ஒரு லைன்ஸ் கொடுத்து இந்த லைன் எதுல அப்பியர் ஆகுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேட்டிருந்தாங்கன்னா ஈஸியா கோ ஃபார் எஸ்ஐ ஆன் கிரிட்டிசிசம். மேன் அப்படின்னு வந்தாலே டெஃபினட்டா அதுல மேனோட பர்பஸை பத்தி, அந்த மனுஷன் வந்து ஏன் பிறந்தான், எதனால இருக்கான், கடவுள் என்ன சொல்ல வந்தாருன்ற மாதிரி போப் வந்து பேசியிருப்பாரு. சோ இதுதான் மேஜர் டிஃபரன்ஸ் பிட்வீன் த எஸ்ஐ ஆன் மேன் அண்ட் எஸ்ஐ ஆன் கிரிட்டிசிசம். புரியுதா அது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு சொல்லி? எஸ் Yes, மேம். ma'am. மேனுனா மனுஷனை பத்தி பேசியிருப்பாங்க. மனுஷன் அந்த உலகத்துல ஏன் இருக்கான், கடவுள் ஏன் படைச்சாரு, அவன் இந்த செயின் ஆஃப் பீயிங்ல இதுதான் கீ டேர்ம், கிரேட் செயின் ஆஃப் பீயிங் அப்படின்றதான் கீ டேர்ம். ஓகேவா? ஏன் இந்த இடத்துல அவரை படைச்சாரு, அவன் இந்த செயின்ல வந்து அவன் எங்க இருக்கான் அப்படின்றத பத்தி பேசியிருக்கோம். எஸ்ஏ ஆன் கிரிட்டிசிசம்ல அவர் எல்லாத்தையும் பத்தி திட்டிருப்பாரு. as well as லைன்ஸ் பத்தி நிறைய பேசியிருப்பாரு அவர் வந்து. இதா இருக்குல்ல, a little learning is dangerous thing, to err is human. இது எல்லாமே நெட் கொஸ்டின். அதனால தான் இங்க வந்திருக்கு இது எல்லாமே. to err is human, to forgive divine, true wit is where angels fear to tread. இந்த angels fear to treadல இருந்தா E.M. Frost வந்து டைட்டில் எடுத்து ஆட்டை போட்டுப்பாரு 1905ல. இது எல்லாமே வந்து எதுக்கு கீழே வரும் அப்படின்னு சொன்னா எஸ்ஐ ஆன் கிரிட்டிசிசம் கீழே வரும். ஓகேவா? இப்ப டிஃபரன்ஸ் புரியுதா ரெண்டுக்கும்? Yes, ma'am. சோ இந்த லைன் வந்து எதுல அப்பியர் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னு சொன்னா எதுல அப்பியர் ஆகும்? Criticism. எஸ்ஐ ஆன் கிரிட்டிசிசம்ல தான் பப்ளிஷ் ஆகும். ஓகேவா? ஐ மீன் பேசியிருப்பாரு. ஓகேவா? சோ அலெக்சாண்டர் போப் அப்படின்னு பார்த்தா அவர் எப்ப பிறந்தாரு, எப்ப செத்தாருன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அலெக்சாண்டர் போப் எல்லாரையும் திட்டிக்கிட்டே தான் இருப்பாரு. அவர் அலெக்சாண்டர் போப்னால அவர் திட்டிட்டு தான் இருப்பாரு. எதுக்கு அப்படின்னு சொன்னா, அவர் வந்து கிளாசிக்கல் ரைட்டர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது அவரோட கான்செப்ட். ஓகேவா? கிளாசிக்கல் ரைட்டர்ஸ்னா ஹோமரு, ஓவிடு, பிளேட்டோ, அரிஸ்டாட்டில்னு கிளாசிக்கல் ரைட்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரும் என்ன எழுதுனாங்க, எந்த மாதிரி எழுதுனாங்க, என்ன பிரின்சிபல்ஸ், என்ன ரூல்ஸ், எதெல்லாம் ஃபாலோ பண்ணாங்கன்றத கட்டாயமா நம்மளும் ஃபாலோ பண்ணும். அப்பதான் அந்த ரைட்டிங்க்கு வந்து உயிர் இருக்கும். இல்லன்னா உயிரே இருக்காது. நீங்க இப்ப எழுதிட்டு இருக்கிற பிளஷருக்காக எழுதுற ஒர்க்ஸ்ல எல்லாம் ஒண்ணுமே இல்ல. எதுக்கு அப்படி எழுதுறீங்க? வார்த்தையை வந்து நீங்க வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி எல்லாரையும் பயங்கரமா கழுவி கழுவி ஊத்துவாரு போப் வந்து. ஓகேவா? போப்னாலே திட்டுறதுதான் வேலை. எல்லாரையும் சகட மணிக்கு கிரிட்டிசைஸ் பண்ணி வச்சிருப்பாரு. சோ அலெக்சாண்டர் போப் அப்படின்னாலே கிரிட்டிசிசம் அப்படின்றது அவரோட மெயினான பாயிண்ட். ஏன் கிரிட்டிசைஸ் பண்றாரு அப்படின்னு சொன்னா, கிளாசிக்கல் ரைட்டர்ஸை பார்த்து இமிடேட் பண்ணணும். கிளாசிக்கல் ரைட்டர்ஸ் எப்படி எழுதுனாங்களோ அந்த பிரின்சிபல்ஸ் அண்ட் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லா ரைட்டர்ஸையும் அவர் திட்டிருப்பாரு. சோ அதுதான் வந்து அலெக்சாண்டர் போப்பை ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னு சொன்னா. ஓகேவா? சோ அலெக்சாண்டர் போப் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மேத்யூ ஆர்னால்ட் கால்ட் ட்ரைடன் அண்ட் போப். ஓகே, மேத்யூ ஆர்னால்ட் வந்து ட்ரைடனையும் போப்பையும் பார்த்து கிளாசிக்ஸ் ஆஃப் அவர் ப்ரோஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் வந்து பாஸ் பண்ணிருப்பாங்க. இது ஆல்ரெடி நெட் கொஸ்டின். இந்த லைனை கொடுத்து இது வந்து யார் அட்டர் பண்ணான்னு கேட்டாங்க. அது வந்து மேத்யூ ஆர்னால்ட் அப்படின்னு பாக்குறோம். ஓகேவா? டாக்டர் சாமுவேல் ஜான்சன் இருக்காரு தெரியுமா? அவர் ஒரு 52 பாயிண்ட்ஸ் பத்தி ஒரு புக்கு கீழே பேசியிருப்பாரு. அது எந்த வருஷம் பப்ளிஷ் ஆச்சு ஞாபகம் இருக்கா? டாக்டர் சாமுவேல் ஜான்சன் ஒரு 52 பாயிண்ட்ஸ் பத்தி லைஃப்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு ஒரு புக்கு கீழே பேசியிருப்பாரு. எந்த இயர் அது எழுதினாருன்னா ஞாபகம் இருக்கா? எஸ் மேம்.
எஸ். ஓகேவா. இயர் வந்து 1779 to 81 வரைக்கும் அது எழுதியிருப்பாரு. அதுக்கு கீழ 52 பாயிண்ட்ஸ் பத்தி பேசியிருப்பாங்க. அதுல ஃபர்ஸ்ட் வந்து ஆபிரகாம் கவுலி அப்படின்னு பார்த்திருப்போம். அதுல யாரு வருவா அப்படின்னா போப்பும் இருப்பாரு. லைஃப் ஆஃப் போப்ப பத்தியும் அதுல அவர் பேசியிருப்பாரு. ஓகேவா. சோ சாமுவேல் ஜான்சன் ஒரு லைஃப் ஆஃப் போப் எழுதியிருக்காரு. மேத்யூ ஆர்னால்ட் வந்து ட்ரைடனையும் போப்பையும் பார்த்து கிளாசிக்ஸ் ஆஃப் அவர் ப்ரோஸ் அப்படின்ற கமாண்ட வந்து பாஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கிறோம். சோ அலெக்சாண்டர் போப்ப பத்தி ஒர்க்க வந்து ஆர்டர்ல பார்க்கணும் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் அவர் பாஸ்டரல்ஸ் அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு 1709. ஓகேவா. அப்புறம் எஸ்ஸே ஆன் கிரிட்டிசிசம் நமக்கு ஆல்ரெடி தெரியும். எஸ்ஸே ஆன் மேன் இங்க இருக்கு. இந்தா இருக்கு. நமக்கு இந்த இயர் ஆல்ரெடி தெரியும். இந்த 2 இயரும் நமக்கு தெரியும். ஓகேவா. ரேப் ஆஃப் லாக்க நீங்க ஆல்ரெடி காலேஜ் படிக்கும்போதே படிச்சிருப்பீங்க. ரேப் ஆஃப் லாக்னா என்னது? என்ன கதை வரும் உள்ள? அந்த ஹேர் வந்து குடுக்குறது. ஹேர வந்து திருடுவாங்கல்ல. அதுதான் வந்து ரேப் ஆஃப் லாக். திருடு ஓகேவா. அது வந்து 1712 அப்படின்னு பார்க்கிறோம். அப்புறம் வின்ஸ்டர் ஃபாரஸ்ட் வந்து 1713. அப்புறம் கலெக்டட் ஒர்க்ஸ் வந்து 1717. 3 ஹார்ஸ் ஆஃப் மேரேஜ் வந்து நெட் கொஸ்டின். இத டைரக்ட்டா குடுத்து இதுல எந்த 3 ரைட்டர்ஸ் சேர்ந்து இந்த ஒர்க் எழுதுனாங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஒண்ணு வந்து ஜான் கே, இன்னொன்னு அலெக்சாண்டர் போப், இன்னொன்னு ஜான் அர்புத்நாட். ஜான் அர்புத்நாட் வேற யாரும் கிடையாது. போப் கூட இருக்கிற பிசிஷியன் அப்படின்னு பார்க்கிறோம். ஓகேவா. போப்புக்கு வந்து ஒரு டிசீஸ் இருக்கும். அதுக்காக கூட ஒரு டாக்டர் வச்சுட்டே திரிவாரு. அந்த டாக்டர் தான் யாரு அப்படின்னா டாக்டர் அர்புத்நாட் அப்படின்னு பார்க்கிறோம். சோ 3 ஹார்ஸ் ஆஃப் மேரேஜ் அப்படின்ற ஒர்க் யாரெல்லாம் சேர்ந்து எழுதுனா அப்படின்னு கேட்டா ஜான் கே, அலெக்சாண்டர் போப் அண்ட் ஜான் அர்புத்நாட் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா. அப்புறம் எடிஷன் ஆஃப் ஷேக்ஸ்பியர்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு 1725ல. பெரி பாத்தோஸ்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு 1727ல. டன்சியாட் இப்பதான் பார்த்தோம். 27ன்னு சொன்னா இட்ஸ் 1728. ஓகேவா. அப்புறம் மாரல் எசேஸ் வந்து 1731. அப்புறம் எஸ்ஸே ஆன் மேன் இயர் தெரியும். அப்புறம் எபிஸ்டில் டு டாக்டர் அர்புத்நாட் அவரோட பிசிஷியனுக்காக ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு 1735. போப்போட அவ்வளவு ஒர்க்ஸ்மே இயரோட கண்டிப்பா தெரியணும். ஆல்ரெடி இதுல உங்களுக்கு சர்டன் ஒர்க்ஸ்க்கு இயர் தெரியும். அது போக ரிமைனிங் இருக்கிறத படிக்கிறதுக்கு வழி என்னன்னு பாருங்க. கிளியரா இது? கிளியர்க்கா. இத படிச்சிடலாம்ல. கிரிட்டிசிசம்க்கும் மேனுக்கும் என்ன வித்தியாசம்ன்றத? குழப்பாதுல்ல இனிமே எக்ஸாம் ஹால்ல போய். No, ma'am. No. Okay. Thank you guys. Thank you for listening. Thank you, ma'am. Thank you, sir.